கிறிஸ்துமஸ் தாத்தாவாகிய என் உண்மை கதை தெரியுமா? சக்கைய பிடிச்சு கொண்டு சாரத்தை விட்ட கதை தெரியுமா? அன்பானவர்களே, நீங்க இந்த அழகான விளம்பரத்துல பார்த்து வேண்டாமா, நமக்கு இந்த நாள் நிகழ்ச்சிக்கு நம்ம போக போறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இன்றைக்கு நிகழ்ச்சியில 2 பகுதிகள். இந்த 2 பகுதிகளில் முதல் பகுதி இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றின ஒரு அறிவுறுத்தல் அல்லது விழிப்புணர்ச்சி அல்லது அவரை பற்றி ஒரு சரியான அறிமுகம் இன்றைய நாட்கள்ல எல்லாருக்கும் தேவைப்படுதுங்கிறதுனால அந்த நிகழ்ச்சி வச்சிருக்கோம். 2வது பகுதி இந்த கிறிஸ்மஸ் தினத்தை பற்றி, அதாவது கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேண்டாமான்னு பல பேர் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம அன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் எதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க இந்த ஆட்ல பார்த்தீங்க இல்லையா, இந்த ஆட்ல பார்த்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா அல்லது அழைக்கிற சாண்டா கிளாஸ் அவர் என்ன காரணத்தினால இந்த உலகத்திற்கு வந்த, எந்த காரணத்தினால அவருடைய பாத்திரம் நமக்கு எதையெல்லாம் உணர்த்த வந்ததோ அது இன்னைக்கு திசை மாறி போகிற அபத்தத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாக்குற கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் பார்த்தா இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா எதுக்குன்னே இல்லாம சொல்லாம ஆயிடும். அதனால அதனுடைய அழகான அர்த்தங்களை இழந்து போய் அடையாளத்தை மாத்திரம் இருக்கிற அந்த வருத்தமான காரியத்தையும் நம்ம எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு பைபிள் ஸ்காலர் இவர் கிளமென்சி மோர் அப்படின்ட்டு அவர் எழுதின ஒரு கவிதையின் சில வரிகளை நம்ம பார்க்கிறது எத்தனை அழகிகளோட கற்பனை நேர்த்தியோட உருவாக்கப்பட்ட பிம்பம் இதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அந்த அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம். இது வேதாகம வரிகளில் உள்ளது அல்ல என்றாலும் தேவனின் குணாதிசயத்தை கவிதையாக சொல்ல வந்த நல்ல ஒரு முயற்சின்னு கிறிஸ்மஸ் தாத்தாவை பத்தி நம்ம சொல்ல முடியும். அது ஒரிஜினல் அந்த புத்தகத்திலிருந்து எடுத்த படத்தை பாக்குறீங்க. நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க. எ விசிட் ஃப்ரம் செயின்ட் நிக்கலஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளமென்சி மோர் எழுதின மிக அழகான கவிதை. இந்த கவிதையை அழகா தமிழ் படுத்தினோம். இந்த தமிழ் படுத்தினதை ஒரு வீடியோவாகவே பார்த்திருக்காரு. இவர்தான் கிளமென்சி மோர், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அதை நான் தமிழ் படுத்தினப்போ இந்த கவிதையுடைய முதல் ஒரு 10 வரிகளை தமிழ் படுத்தினோம். அந்த தமிழ் படுத்தினதை வீடியோவாகவே உங்களுக்காக சாமும் எலிசபெத்தும் தயாரிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை இப்ப நீங்க பார்க்கலாம். அது கிறிஸ்துமஸ் முந்தைய இரவு. அனைவரும் வீட்டினுள் அடங்கி இருக்கும் நேரம். எல்லோரும் ஓய்ந்திருக்க, ஒரு எலியும் கூட அடங்கி இருக்க, பலர் வீட்டில் சிமினிகளின் அருகே கவனத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது காலுறைகள். குழந்தைகள் தங்கள் படுக்கைகளில் குறுகிக் கொண்டு படுத்திருக்க, சாப்பிட போகிற கேக்குகளின் கனவுகள் அவர்கள் மனங்களில் ஓடிக்கொண்டிருக்க, அம்மா தலையில் மஃப்ளர் கட்டி படுத்திருக்க, நான் என் தொப்பிக்குள் ஒளிந்திருக்க, எங்கள் சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு பனி நாட்களின் சுகமான தூக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்க, வெளியில் பனியின் புல்வெளியில் அந்த அழகான கலகலத்து போகிற திடீர் சத்தம். படுக்கையில் இருந்து திடீரென துள்ளி எழுந்து வெளியே என்னவென்று பார்த்தேன். நம்பிக்கைகள் துளிர்த்திருக்க, கிறிஸ்துமஸ் தாத்தா விரைவில் அங்கு வரப்போக கூடுமா? சாளரத்தின் வழியே மின்னலென நெருங்கி நொடியில் திறந்து பார்வையை வெளியில் எறிந்தேன். வானத்தில் உள்ள வெள்ளி நிலா புது பனியின் மேல் மினுமினுக்க புதிய காரியங்கள் புறப்பட துவங்கின. சகோதரர் கார்த்திகா ராஜ்குமார் அவர்களுக்கும் கொஞ்ச நேரம் அவரோடு அன்பானவர்களே, இந்த அழகான வீடியோவை சாம் அண்ட் எலிசபெத்துடைய முயற்சியினால நீங்க பார்த்துருக்கீங்க. இனி இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பத்தி தான் பார்க்குறோம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். அவருடைய ஒரு ஓவியத்தை கூட பார்க்குறீங்க. இவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. அப்பதான் இந்த அவரை முழுமையா பார்க்குறப்போ நம்ம பல காரியங்களை புரிஞ்சுக்கவும் அறிஞ்சிக்கவும் முடியும்.
இப்போ இந்த 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனிதர் இந்த நிக்கலஸ் அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகளை வ- ஏதாவது ஒரு விதத்துல அடையாளப்படுத்த முயன்றதோடைய விளைவுதான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறது கூட சொல்வோம். அதனால அதுக்கு முன்னாடி அவரை பற்றி யாரு, ஏன் அவருடைய ஆதி நாட்களில் வாழ்ந்து மறைஞ்ச அவருடைய மற்ற தகவல்கள் என்ன, அவருடைய பின்னணியும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி எப்படி அது அழகா மாறிச்சு, எப்படி அது உருவகப்படுத்தப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த செயின்ட் நிக்கலஸ் வந்து 4ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தன் ஏற்கனவே பார்த்தோம். இவரு இவருடைய இருக்கிற இடம் வந்து மத்திய ஆசியாவில் ஆசியா மைனர் என்ற பகுதியில, நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க, ஆசியா மைனர்ல மைரா என்ற கீழே இந்த ஒரு டாட்ல நீங்க பார்க்கலாம். இந்த மைரா என்ற திருச்சபையின் பிஷப்பாக இருந்தார். ஒருவேளை படத்துல அவருடைய மீசதாடியோடு இருந்தாலும் அந்த காலகட்டத்துல திருச்சபையில் இருந்த யங்கஸ்ட் பிஷப் இவர்தான். ஒரு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தாலும் ரொம்ப தாழ்மையா இருந்தாரு. தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்காக கொடுப்பது கொடுப்பது கொடுப்பதுன்னே இருந்த ஒரு அற்புதமான ஒரு புனிதர். ரொம்ப ஒரு ரிசர்வ்டான ஆளு, அதிகமா எல்லாத்துக்கிட்டும் பேச மாட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப, இன்னும் சொல்ல போனா நம்ம பாஷையில சொல்ல போனா ரொம்ப சீரியஸான ஆசாமி. இந்த சீரியஸான ஆசாமி பின்னாடி இப்படி கிறிஸ்துமஸ் தாத்தாவா உருவகப்படுத்தப்பட்டதுங்கிறது சுவாரஸ்யமான கதை. அதை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய உருவம் ரொம்ப அமைதியா இருப்பாராமா. ரொம்ப ஒரு சின்ன உருவம், பெரிய ஜைஜான்டிக் உருவம் அல்ல. ஆனா வைராக்கியத்துல மிகுந்தவர். அதாவது நம்ம கிறிஸ்தவ விசுவாசம் வைராக்கியத்துல அஹ், ரொம்ப உறுதியானவர். நீங்க ஆதி நாட்கள்ல முதல் நூற்றாண்டுல திருச்சபை ரோம சக்கரவர்த்திகளின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளான ஒரு காரியம். அப்போ அந்த டயக்லிஷன் அப்படின்னு ஒரு பேரரசர் காலத்துல இவர் சிறையில் அடைக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சார். ஆனா பிறகு கான்ஸ்டன்டைன் வந்த காலத்துல இவர் இல்ல, இன்னொருத்தர், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இந்த டயட்டிஷியன் அப்படின்னு, நீங்க படத்தை நீங்க பாத்தீங்க. இவருடைய காலத்துல இவர் சிலுவையிலே, சாரி, சிறையிலே அடைக்கப்பட்டார். மன்னிக்கவும், சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா கான்ஸ்டன்டைன் அரசராக வந்த பிறகு இவர் விடுவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப இவருக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது. ஏன்னா அவ்வளவு இளம் வயதுல அவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த இவரை கான்ஸ்டன்டைன் முக்கியமா அவர் கிறிஸ்தவராக கிறிஸ்தவ மதத்தை தழுவின பிறகு இவர் விடுதலையாக்கப்பட்டார், கௌரவிக்கப்பட்டார். நீங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஆலய ஆராதனைகள்ல போனீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இந்த நிசையா விசுவாச பிரமாணம்ட்டு. கிமு 335ல நிசையா கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு அகில எல்லா கிறிஸ்துவ அமைப்புகள் சேர்ந்த ஒரு பொது ஜெனரல் கவுன்சில் இருந்துச்சு. அந்த கவுன்சில்ல இவர் பங்கு பெற்றார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த ஆராதனையில வாசிக்கணும் இல்லையா, நம்ம இப்ப நிறைய சிஎஸ்சி திருச்சபைகள்ல அது ரெகுலரா வாசிப்பாங்க, நிசையா விசுவாச பிரமாணம் அப்படின்ட்டு. அந்த நிசையா விசுவாச பிரமாணத்துல இவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கல? ஏன்னா அவர் அந்த அளவுக்கு விசுவாசத்திலும் சத்தியத்திலும் ஊன்றி இருந்தார். அவருடைய தான் சுவாபத்துக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, எந்த அளவு வைராக்கியமா இருந்தாருன்னா, அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தர் ஒரு இதை பேசுறப்போ, அதாவது ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசுகிற போது, நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல நிசையா விசுவாச பிரமாணம்ட்டு, இதுல ரொம்ப தெளிவா திருத்துவத்தை பற்றின அறிவிப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இவர் விசுவாசத்துல எந்த அளவு, ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டா, அந்த காலகட்டத்துல திருத்துவ தேவனை விசுவாசிக்காத பல கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. பலவிதமான துர்உபதேசங்கள் முதல் 2-3 நூற்றாண்டுல வந்தப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும், நமக்காக பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் வேறு விதமா சொன்ன மக்கள் உண்டு. அவருக்கு மனுஷ உடம்பு இல்லை, அவர் இப்படி இல்லைன்னு பலவிதமான துர்போதனைகள் இருந்துச்சு. ஆனா அப்போ ஒரு முழு கிறிஸ்துவ சபையின் விசுவாசம் என்னன்னா, இந்த விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான்
அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ இந்த துருபதி நீங்க இந்த ஸ்கிரீன்ல கூட ஒரு படத்தை பார்க்குறீங்க. அந்த நிகழ்ச்சி அப்போ ஒருத்தர் இந்த துருபதேசத்தை கொண்டு வந்த உடனே அவரை ஓங்கி கன்னத்துல அரைஞ்சாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம். ஆனா இப்படியா அது அவ்வளவு கோபமும் வைராக்கியம் இருந்த நிக்கலஸ், செயின்ட் நிக்கலஸ், சொல்லப்போன செயின்ட் நிக்கலஸ் பிற்காலத்துல அவருக்கு நேர் எதிரான கிறிஸ்துமஸ் தாத்தா பிம்பம் வந்தது சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை நோக்கி நாங்க பார்க்க போறோம். ஆனா இப்பேற்பட்ட நிக்கலஸுடைய இன்னொரு பக்கம் அவருடைய செயல்பாடுகளால் ரொம்ப புகழ்பெற்றவரா மாறினாரு. எந்த அளவுக்கு புகழ்பெற்றவரா மாறினார்னா, அவரு இறந்து 200 வருஷங்களுக்கு பிறகு கொண்டாடப்பட்ட அநேக புனிதர்களில் இவர் மிகவும் பிரபலமானவர். கடைசி ரோம சக்கரவர்த்தியான ஜஸ்டினியன் என்ன பண்ணாருன்னா, இவர் நினைவா 200 வருஷம் கழிச்சு கான்ஸ்டான்டினோபிள் பட்டணத்துல இவருக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினார். அதற்கு பிறகு போக போக அவர் பேர்ல ஏகப்பட்ட அடையாளங்கள் இருந்தது. சொல்லப்போனா ஐரோப்பா எங்கேயோ நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 200 ஆலயங்கள் செயின்ட் நிக்கலஸ் சர்ச் அவருடைய பெயரில் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மிக பிரபலமாகவும் புகழ்பெற்றவராகவும் இருந்தவர். ஏன் இப்படி இருந்தார்னா, அவர் செய்த பல செயல்பாடுகள், புதுமைகள், சொல்லப்போன செயல்பாடுகளை விட புதுமைகள் மக்கள் மனதிலே அவரை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. நிறைய புதுமைகள் செஞ்சிருக்காரு. அதுல 1, 2 மாத்திரம் பார்க்கலாம். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில ஒரு ஏழை குடும்பம் அவரு தினந்தோறும் நடக்கிறப்போ ஒரு ஏழை குடும்பத்துக்கு பக்கமா போறப்போ அந்த ஏழை குடும்பத்துல 3 பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்களுக்கு கவலை, கல்யாணம் ஆக முடியலையென்ற கவலை அவங்க அப்பாவுக்கு இருந்தது. அவருக்கு வேற எந்த வருமானமும் இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணாராம், அதை கேட்டுட்டு ஒரு தங்க உருண்டையை எடுத்து, நீங்க பார்க்கலாம் அந்த இதுல அந்த ஒரு ஓவியமா தீட்டிருக்காங்க. அந்த மேல் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் எரிஞ்சது தெரியாம போயிடுறாரு. அவங்க எந்திரிச்சு பார்த்தா வீட்டுல வந்து ஒரு ஒரு தங்க இது கிடைக்குது. உடனே முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. அதே வண்ணமாக 2வது பெண்ணுக்கும் உதவி செய்தார். அவர் உதவி செய்தது யாருக்கும் தெரியாது. 3வது பெண்ணுக்கு உதவி செய்வாங்களான்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்படியே செய்யறாரு. செய்யறப்போ அந்த பெண்களோட தகப்பன் வெளியே வந்து அவர் பின்தொடர்ந்து பிடிச்சிட்டு, ஐயா நீங்க இப்படி பண்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம், சந்தோஷங்கிறப்போ நான் சாகிற வரைக்கும் இதை பத்தி நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு உறுதி வாங்கி கொண்டதா சொல்றது. அதாவது கொடுத்தல், பாகுபாடற்று கொடுத்தல், ஷேரிங், அன்பினால கொடுக்கிற என்ற ஒரு காரியத்துக்கு அடையாளமா அதை பார்க்கிறோம். இன்னும் பல பல அற்புதங்கள் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு காரியம் என்ன, இன்னொரு அற்புதம் இவருக்கு இந்த பெயர் வர காரணமா இருந்தது. இவர் சிறுவர்களையும் இளம் பிராயத்தாரையும் மிகவும் நேசிச்சாங்க. இப்ப அந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவர் இப்படி ஒவ்வொரு இடமும் அந்த இளம் பெண்களுக்கு பண்ணதுனால இவங்க என்ன பண்ணாங்க, இளம் பெண்களின் பேட்ரன் செயின்ட்டா அவரை வச்சுட்டாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க மரபுல ஒரு புனிதரை வந்து குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு செயின்ட்டா புனிதரா அறிவிக்கிறது பழக்கம். அப்போ அந்த இளம் பெண்களுக்கான பேட்ரனா நிக்கோலஸ் வச்சாங்க. அடுத்தது சிறுவர்கள் மேல அவர் ரொம்ப பிரியமா இருந்தாருன்னு சொன்னேன். அவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஒரு பெரிய பண்ணை வீட்டுல விளையாட போன 3 சிறுவர்களை பிடிச்சு அந்த பண்ணையோட சொந்தக்காரனும் அந்த அம்மாவும் அவர்கள் மேல கோபப்பட்டு அவர்களை வெட்டி, நல்லா கவனிங்க, அவர்களை வெட்டி அந்த மாம்சத்தை பதப்படுத்துகிற பெட்டியிலே போட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்போ அந்த பக்கமா அந்த அவர்களை தேடி வந்த நிக்கலஸ் அந்த தம்பதிகளை மிகவும் கடிஞ்சு கொண்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பெட்டி பக்கம் நின்று ஜெபம் பண்றப்போ அந்த 3 சிறுவர்களும் உயிரோடு திரும்ப எழும்பி வந்தார்கள். இது ரொம்ப ஒரு பெரிய புதுமையா, பரபரப்பான புதுமையா பேசப்பட்டது. அப்போ இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, இவரை குழந்தைகளுக்கான ஒரு புனிதராக அறிவிச்சாங்க. குழந்தைகளுக்கான ஒரு இதா. அப்போ அவருடைய குழந்தைகளுக்கும் அவருக்குமான இருந்த காரியங்கள் எந்த அளவுக்கு ஆச்சுன்னு கேட்டா, டிசம்பர் 6ஆம் தேதி குழந்தைகள் இப்ப எப்படி நவம்பர் 14 நேருவுடைய பர்த்டே கொண்டாடுற மாதிரி டிசம்பர் 6ல சிறுவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தாராளமா நடந்தது. அவர் சிறுவர்களுக்கான ஒரு பேட்ரனா அறிவிக்கப்பட்டாரு. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா,
அந்த அனுசரிப்பை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசம்பர் 6ஆம் தேதி அங்க இருக்கிற சிறுவர்களில் ஒருவன் பிஷப்பாக அவனுக்கு ஆடையை அணிவிப்பாங்க. நீங்க படத்துல கூட பாக்குறீங்க. பிஷப்பா அவனுக்கு ஆடையை அணிவிப்பாங்க. இவனை வந்து பாய் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஷப்புக்கு வந்து ஒரிஜினல் பிஷப்புக்கு இருக்கிற மாதிரியே ஒரு குட்டி பரிவாரம் அவனுக்கு பின்னாடி போகும். அவனுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அந்த இது என்னன்னா, சபையை புரிந்து கொள்வதற்கும் குழந்தைகளுக்கான ஒரு அங்கீகாரமோ அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஒரு வடிகாலாகவும் இருக்கும். எல்லாத்த விட குழந்தைகளை நேசித்த செயின்ட் நிக்கலஸுடைய பிறந்த நாளை இப்படியா கொண்டாடினாங்க. இது எப்படி உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிறுவனை எடுத்து மே பாய் அதாவது மேயர் பாய் அல்லது பாய் மேயர்னு சொல்லுவாங்க. அப்படியா நியூயார்க் போன்ற நகரங்கள்ல ஒரு நாள் 2 நாள் வைக்கிற பழக்கம் இருக்கு. கொஞ்சம் குறைய அது போலதான். அது என்னன்னா அரசாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற பல காரியங்களுக்கும் அப்படி வச்சாங்க. ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகள் அவருடைய குழந்தைகளை நேசித்த அவரை அடையாளப்படுத்துற மாதிரி இந்த பாய் பிஷப்பின் காரியங்கள் இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த அங்கி போட்டிருப்பாங்க. இங்க படத்துல கூட அவங்க எடுத்த ஏஐ படத்துல ரொம்ப அழகா இருக்குது அந்த அங்கி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஷப் போடுற அழகான அங்கி, பிஷப்புடைய தொப்பி, பல காரியங்கள் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து கூடவே இந்த ஒரு நாள் ஒரு நாள் முதல் மந்திரி மாதிரி அந்த ஒரு நாள் பிஷப்பு அவருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்வாரு. கூடியிருக்கவங்க அதை நிறைவேற்றி வைக்கணும். அதாவது பிஷப்பின் அதிகாரம் இந்த ஒரு நாள் பாய் பிஷப்புக்கு உண்டு. ஆனா இது கால போக்குல பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. இது பல நேரத்துல அதுக்கு உதாரணமா கூட சொல்லுவாங்க. கொன்ரா ஒரு முதலாம் கொன்ராடுன்னு ஒரு ராஜா இருந்தாரு ஜெர்மனில. அவர் ஒரு டைம் பார்க்கிறப்போ இந்த பாய் பிஷப் உங்க ஆளுங்கெல்லாம் போறப்போ அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலும் கடுப்புமா ஜன்னல் வழியா அவர்களை பார்த்து ஆப்பிள தூக்கி தன்னுடைய கூட இருந்த பரிவாரங்களை எரிய சொன்னாராம். ஆனா என்ன எரிஞ்சாலும் அந்த பாய் பிஷப் அவரை சுற்றி இருந்த அவருடைய நண்பர்கள் அசராம போனாங்கங்கிறது ஒரு சரித்திரத்தின் தகவல். இப்படி ஒவ்வொரு ஐரோப்பிய தேசமும் கொஞ்சம் குறைய இப்படி நடத்தி கொண்டிருந்தது திடீரென்று ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக மாறிச்சு. அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்மறையா இல்ல சொல்லப்போனா எதுக்கு தப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்யறப்போ அது பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அப்படி ஏற்படுத்த ஆரம்பிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிஷப் பாய் பிஷப் உருவாகிற காரியங்களை நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்கள வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னேன். இந்த நவம்பர் 6ல தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதாவது கிறிஸ்துமஸுக்கு ஒரு 22 நாட்களுக்கு முன்ன, அதாவது ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு ஒரு குத்து மதிப்பா நம்ம வச்சுக்கோமே, அப்படி இருக்கும். அப்போ இந்த 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 பழக்கத்தை கத்தோலிக்க சபைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுவிட யோசிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த சீர்திருத்த சபைகள் வந்த காலத்துல அவர்களுமே இதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி செயின்ட் ஒர்ஷிப் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கைகள் அவர்களுக்கு உண்டு. அதனால அவங்க அதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ குழந்தைகள் மகிழும்படி அப்படியான ஒரு காரியத்தை நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் முதலா கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கான அல்லது சாண்டா கிளாஸ்க்கான கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இதை நிறுத்திட்டாங்க. பாய் பிஷப்போட இதே வந்து பல வருஷங்கள் தொடர்ந்து இருந்து ஒரு கடைசியில நிறுத்திட்டாங்க. அந்த நிறுத்தி முழுக்க அதை ஒழிக்க முடியாததுனால இப்படியான ஒரு சாண்டா கிளாஸ் பின்னாடி வந்த பேரு கிறிஸ்துமஸ் தாத்தான்ற ஒரு கான்செப்ட் செயின்ட் நிக்கலஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்பவும் சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் குறைய கிறிஸ்துமஸ் நெருங்கி 6ஆம் தேதிக்கு பதிலா கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாட்களில் வருகிற மாதிரி இந்த காரியத்தை பண்ணாங்க. அப்போ அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கான ஒரு அடையாளத்தை அவங்க கொடுக்க முயற்சி பண்ணப்பதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய ஆரம்ப வடிவம். முழு வடிவம் கிடையாது, ஆரம்ப வடிவம். ஏன்னா ஆரம்பத்திலேயே இவருக்கு நம்ம இப்ப பார்க்குற கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா அதோடைய பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்கான
ஒரு திருவிழா போல நடக்கும். அவர்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகள் கொடுக்கிறது, அவர்களுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் கொடுக்கிற காரியங்கள் தொடர்ந்து நிகழ ஆரம்பிச்சது. அப்போ இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பலவிதமான உருவங்கள் கொடுத்ததுல எல்லா தேசங்களுக்கும் ஒரு பங்கு இருந்துச்சு. அந்த 6ஆம் தேதியும் கொண்டாடுறது ஏற்கனவே கிறிஸ்மஸை நோக்கி கிறிஸ்மஸின் வாரத்திற்குள்ளாக வந்ததுன்னு பார்த்தோம். வந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பல தேசங்கள்ல பல விதமா பண்ணாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, செயின்ட் நிக்கலஸ் அப்படிங்கிற பேரே இந்த டச்சுல போறப்போ அது எப்படியா மாறுச்சுன்னு கேட்டா, செயின்ட் நிக் அப்படின்னு மாறி கொஞ்சம் கொஞ்சம் மருவி சாண்டா கிளாஸ் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ சாண்டா கிளாஸ்ன்னு மாறினப்போ அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கான உருவம் கொடுக்கறப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க தான் அந்த ரெயின்டீர் சார்ட் அந்த வண்டியை நிக்கோலஸுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கும் பல தேசத்துல அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு குதிரையின் மேலும் கழுதையின் மேலும் கொண்டு வருகிற ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பழக்கத்துல அவங்க அப்படியே ஒவ்வொன்றா சேர்த்துனாங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனா அந்த சாண்டா கிளாஸ்க்கும் இதுக்குமான ஒரு ஒரு ஒற்றுமை அல்லாது ஒரு பொதுவான சில காரியங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திற்கு எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்கு கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அவர் நமக்கு கடவுள் தந்த அன்பு பரிசு. பார்த்தா நீங்க உங்க இதுல நம்ம அந்த தூதர்கள் சொல்ற அந்த வசனம் கூட ஞாபகமா இருக்கும். மனுஷர் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாதாக என்று லூக்கா சுவிசேஷத்துல சொல்லுது இல்லையா? இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸுக்கு முன்பாக அந்த சாண்டா கிளாஸ் என்னன்னா, பாகுபாடு இல்லாதபடிக்கு இதுல வசனம் மாதிரியே தான், இதோ உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு லூக்காவுல வர்ற மாதிரி, அதற்கு முன்பாக இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பாகுபாடு இல்லாதபடிக்கு அவர் பரிசுகளை கொடுத்து அந்த குழந்தைகளை மகிழ்விக்கிற காரியம். அதாவது என்னன்னு இன்னும் ஒரு வகையில சொல்ல போனா, அன்பை உணர்த்துகிற ஒரு காரியம், அன்பை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். வரப்போற அதாவது குழந்தை இயேசுனா நீங்க வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. அந்த பேபி இயேசு எப்படி எல்லாரையும் நேசிச்சாரோ அதை போன்றதொரு காரியத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த சாண்டா கிளாஸ் உருவாக்கப்பட்டுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வகையில சொல்ல போனா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு அவர்கள் கொடுத்த உருவத்தின் கதைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, குழந்தையோடு குழந்தையாக அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு பதம் இருக்கு இல்லையா? அந்த பதத்துக்கு சரிசமமா கிறிஸ்துமஸ் தாத்தாவை கொண்டு வந்தாங்க. இதுல இன்னொரு அழகான ஒரு காரியம் என்னன்னா, அதற்கு அவர்கள் ஒருவேளை செயின்ட் நிக்கலஸ் கொஞ்சம் இளமையாக இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முழு தாத்தாவாக கொண்டு வந்தாங்க. அதாவது வெண்பஞ்சு போல முடி இருக்கிற தாத்தாவாக, ஒரு கன்னங்கள் எல்லாம் சப்பியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா குண்டு குண்டுன்னு கண்ணம், எல்லாத்த விட வயிறு பெருசா இருக்கிற ஒரு தாத்தா, தள்ளாடின வயசு காட்சி. அவர் கையில ஒரு குச்சியும் வச்சிருப்பாரு. ஆனா என்னன்னா, ஒரு பெரிய பரிசு மூட்டையை சுமந்து வருகிற ஒருவரா இருப்பார். பார்த்து அவர் அந்த பரிசு மூட்டையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பரிசு மூட்டையில அவர் பரிசு எடுத்து கொடுக்கும்போது, இன்னவங்களுக்கு இந்த பரிசுன்ட்டு இல்ல, அவர் கைவிட்ட உடனே எடுக்கிற ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும், எதிர்ப்படுகிற குழந்தை எதுவாக இருந்தாலும் அதற்கு அந்த பரிசு கொடுப்பாங்க. ஒரு வகையில சொல்ல போனா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பிள்ளைகளுடைய நச்சுனால வெறுத்து போய் இருக்கிற அப்பா அம்மாமார்கள் கோபத்துல இருக்கும்போது, இந்த ஒருவர் அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடி, குழந்தைகளோடு குழந்தைகளாக பாட்டு பாடி, அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை மகிழ்விக்கிற காரியமாக தான் இருந்தார். அதாவது கொஞ்சம் குறைய நம்ம முன்பே சொன்னவண்ணமாக ஆண்டவரின் அன்பை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தார். அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தானா என்ன? அன்பு அடையாளம். இதற்கு இன்னொருத்தர் கூட ரொம்ப அழகான ஒரு உளவியல் காரணத்தை சொல்றாங்க. அதாவது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உருவாக்கத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, ஏன் அவரை தாத்தா அப்படின்னு சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஓஞ்சு போகும்.
பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள. ஏன்னா அவங்களுக்கு எப்படா ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கும், எப்பதான் ஓய்வு எடுக்கலான் இருக்கும், ஒரு விதமான வாழ்ந்து முடித்ததன் சலிப்பு அவர்கள் மனதில் இருக்கும். அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே ஒருவேளை சோர்வாகவும் இதாகவும் இருக்கும். ஆனா ஒரு காரியம் மாத்திரம் அவர்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்குமான உறவு அது ரொம்ப அருமையான ஒரு உறவாக இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பல தாத்தாக்களுக்கு அவங்க பிள்ளைகளை காட்டிலும் ரொம்ப பிடிச்சது அவங்க பேரன்கள்ங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த வயது அதாவது நம்ம வயசானதுக்கு அப்புறம் பெரியவங்க குழந்தைகளாகிறாங்கன்னு சொல்லி தமிழ்ல ஒரு வழக்கு உண்டு. அப்போ அந்த குழந்தையான பெரியவர் மற்ற குழந்தைகளோடு சரியாக நேசிக்கிற ஒரு தன்மை இருக்கிறத பயன்படுத்தி, ஆனா ஒரு காரியத்தை பண்ணாங்க. என்ன காரியம்னா, தாத்தாக்கள் அதிகமா ஓடி ஆட முடியாது. ஆனா இந்த தாத்தாவுக்கு ஒரு இளமைய கொடுத்து, குழந்தைகளுக்கு சமானமாக நடனம் ஆடுகிற தாத்தா, ஆடுகிற தாத்தா. இன்னைக்கும் நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தா பண்ணீங்கன்னா, கிறிஸ்துமஸ் தாத்தாவே இன்னைக்கு பல இடங்கள்ல க பயங்கர ஆக்டிவா இருப்பார். கை, கால ஆட்டிக்கிட்டு, குழந்தைங்க விளையாண்டுகிட்டு, அந்த மாரி. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு எது எது எதிர்மறையா இருக்குதோ அதெல்லாத்தையும் ஆக்கபூர்வமாக மாற்றினாங்க. அவருக்கு வயித்துல வந்து ஒரு பெரிய தொந்தி இருக்கும். அந்த தொந்தி வந்து அவருடைய நடனத்துக்கு ஒரு நாளும் தடையா இருக்காது. அவர் பார்க்க போனா எல்லாம் அந்த தொந்தி ஆட்டிட்டு ஆடுறத பார்க்கறதுக்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த எதிர்மறைகளான காரியங்களோடு குழந்தையோடு குழந்தையாய் விளையாடுகிற ஒரு பாத்திரமாய் கிறிஸ்துமஸ் தாத்தாவை உருவாக்குனாங்க. அந்த பழக்கங்கள் வந்து கொஞ்சம் குறைய பார்த்தா நீங்க அப்பா அம்மா வந்து குழந்தைய மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வந்த உடனே குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கறது சாக்லேட்டும் இனிப்பும் பழங்கள் அந்த மாதிரி காரியங்கள் தான். அது இல்லாதபடிக்கு பாகுபாடற்று பரிசுகள், பாகுபாடற்று கொடுக்கிற அநேகம் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படி ஒரு செயின்ட் நெக்லஸ் பேருன்ட்டு இருந்தது மாறி போய் சாண்டா கிளாஸ்ன்னு அன்பின் சாயலா உருவாக்கப்பட்ட அந்த சாண்டா கிளாஸ் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லா தேசத்திலையும் கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்பாக அதை அடையாளப்படுத்துகிற ஒரு உருவகமாக இந்த சாண்டா கிளாஸ் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுக்க தேச பாகுபாடு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா தேசத்தின் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் கொடுக்கிறவர்களாய் இருப்பாங்க, அன்பை பகிர்கிறவர்களா இருப்பாங்க. எந்த குழந்தைக்கும் வித்தியாசம் பார்க்காம அவர்களை நேசிக்கிறவங்களா, அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறவங்களா இருக்கிறதா தான் ஒரு பொதுவான காரியம். அதாவது ஆண்டவருடைய அன்பின் சாயலாக தான் வச்சாங்க. கண்டிப்பான வீட்டு பெற்றோர்களுக்கு நடுவில் நீங்க கூட பாக்குறீங்க, இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ கொடுக்கறத பாக்குறீங்க. ஆனா இப்படியாக உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஒரு பெரிய துக்கம். இந்த ப்ரோக்ராம்ல கிறிஸ்துமஸ் தாத்தா பத்தி சொல்றதுக்கும் இதே காரணம். அவ்வளவு ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா இன்னைக்கு ஒரு விளம்பர தூதுவரா மாத்திட்டாங்க. அதாவது இந்த படத்துல பாருங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா 2 in 1 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. இன்னொரு கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தா ஏதோ ஒன்று டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி காணிக்க வாங்குறவரா இருக்கிறார். இன்னொரு கிறிஸ்துமஸ் தாத்தா பாத்தீங்கன்னா, தாத்தாக்கள் இல்ல, சும்மா கிறிஸ்துமஸ் தாத்தா முகமூடிய போட்டுட்டு வருகிற மக்கள் நீங்க பாருங்க, வருகிற அதாவது சின்ன பசங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த முகமூடியுடைய பிளாஸ்டிக் தனம் மாதிரி உயிரோட்டம் இல்லாமல் அவங்க பண்றதெல்லாம் என்னன்னா நடனம் ஆடுறது. அதோட இன்னைக்கு பல வருத்தமான விஷயம் கேட்டா, பல சபைகளில இந்த கேரல் ரவுண்ட்ஸ் வர்றப்போ அவர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆளாக கிறிஸ்துமஸ் தாத்தா போயிடுறாரு. பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ராக்கால மெய்ப்பர்கள் பாட்டு வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார். டான்ஸ் ஆடிட்டு கையிலேயே அவர் கையில சில குழுக்கள்ல வந்து அவர் கையிலேயே ஒரு உண்டியை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்துருவாங்க. அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மூலையில போய் நின்றுவார். அல்ல 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 அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் தாத்தா உருவான நோக்கம் அதுவல்ல. அது ஆண்டவரின் அன்பை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறப்போ அதை விட்டுட்டு இப்படி பண்றதுங்கிறது எந்த வகையிலும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிக்க விரும்புறேன். அதாவது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் நீங்க வந்து பல சரித்திரத்துல பார்க்கிற பலவிதமான பாத்திரங்களோடு பல 100 வருஷங்களா இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு நம்ம வேதாளர் கதையை பார்த்திருக்கிறோம். ஃபேரி டேல்ல வந்து நிறைய தேவதூதர்கள், தேவதைகள்,
பல அற்புதம் செய்யறவங்க, அடையாளம் செய்யறவங்க எல்லாத்தையும் பல சின்ன குழந்தைங்க ஃபேரி டேல்ல நம்ம பார்ப்போம். அப்பவும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த காரியங்கள் தேவதூதர்கள்லாம் கிடையாது, ஆஞ்சல்ஸ் கிடையாது, பூதங்கள் கிடையாது, நம்ம கதையிட வர்ற எந்த மாந்திரம் கிடையாது. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு மாத்திரம் காலகாலமா இன்னும் உயிர் இருக்குது. அதுல என்னன்னா குழந்தைகளை பத்தின பல காரியங்கள் இருக்கு. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு, பனிக்காலத்துல வருவாரு, அந்த பனிக்காலத்துல வந்து எல்லாருக்கும் ஜன்னல்ல ரைஸ் வைப்பாரு, சிமினி மேல ஏறி சிமினி ஓரத்துல தொங்க, நீங்க பாத்தீங்கன்னா அநேக சிமினிஸ்ல இந்த சாக்ஸ் தொங்கட்டுக்கதை பார்க்கிறோம். அதுக்குள்ள ரகசியமா பரிசுகளை வைப்பாரு. நம்ம காமிச்ச ஆட் வீடியோல கூட அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த சாக்ஸ்குள்ள, அந்த காலுறைகளுக்குள்ள பரிசு போடுறதை பார்ப்போம். இப்படின்ட்டு பண்ணிட்டு ஒரு அன்பின் அடையாளமா அன்பின் செய்தியை கொண்டு வருகிற ஒரு உருவகமா உருவாக்கப்பட்டாருங்கிறது தான் உண்மை. அந்த குழந்தைகள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, ஐ மீன் அவங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு கற்பனைகள் ஜாஸ்தி. அந்த கற்பனைகளை கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படியாக வராருங்கிறப்போ அந்த குழந்தை மனதில் ஏற்படுகிற பரவசம் சொல்லி முடியாத ஒரு பரவசம். அந்த பரவசம் நேரா அவர்களை கடவுளை பற்றி அறிமுகமாவதற்கு கூட்டிட்டு போகுங்கிறது அந்த நோக்கம். நிறைய இடத்துல கூட்டிட்டு போகுது. ஆனா அதே குழந்தைங்க வந்து பெருசானதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா நிஜம் இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக வந்த ஒரு பாத்திரம் தெரியும். ஆனாலும் அவர் தன்னுடைய அவருடைய குழந்தைகள் வர்றப்போ ஆண்டவருடைய அன்பின் அடையாளமா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு அது சொல்வது ஒரு பழக்கமா, ட்ரெடிஷனா இருந்தது. ஆனா அந்த காரியங்கள்லாம் மாறி இன்றைக்கு வணிகமயமாகிறத மிக வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாத்துக்கூடயும் பகிர்ந்து கொள்றோம். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு பிசினஸ் மாடல் அல்லது பிசினஸ் டூல் கிடையாது. தயவு செய்து அந்த அளவுக்கு அவரை தரம் இறக்கி விடுகிற காரியத்திலிருந்து எல்லாம் விலகி இருந்தா நல்லது. அவரை அன்பின் அடையாளமாகவே வச்சிருங்க. ஆக கிறிஸ்துமஸ் கடவுள் எப்படி பாகுபாடற்று மக்களை நேசிச்சாரோ அதே வண்ணமாக கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுட்டு அவருக்கான மரியாதையும் அவருக்கான உரிய இடத்தையும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, இனி நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போறோம். அடுத்த பகுதிக்குள்ள போறோம். நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அந்த கேரக்டர் பிறந்தாரா? கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நோக்கம் என்ன? விளக்க இருக்கிறார் சகோதரர் கார்த்திக். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவர் சொன்னதை நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருக்கலாம். டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியோட தான் கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த கிருபுக்குள்ள வராரு. நம்ம இன்னைக்கு அப்படிதான் பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வேடிக்கையா ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது நம்ம ஆண்டவருடைய பிறந்த நாள் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா டிசம்பர் 25ஆம் தேதி அதை நாம கொண்டாடுறோம். ஆனா ஆண்டவர் மரித்தது எப்போங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி கிபி 33வது வருஷத்துல மரித்தார்னு தெரியும். ஆனா அந்த நாள்ல நம்ம குட் ஃப்ரைடேயும் மற்ற காரியத்தையும் இந்த ஸ்கிரீன்ல அழகா பாக்குறீங்க. டிசம்பர் 25 இன்னைக்கு எல்லாரும் உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த நாள்ல தான் அவர் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்லை, எந்த ஆதாரங்களும் கிடையாதுங்கிறது உண்மை. பிப்ளிக்கலாவும் சரி, மற்றவர்களும் சரி, அதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப குறைச்சல். இப்படி இருக்கலாம்னு சொல்லி பல யூகங்கள் வச்சு நம்ம பார்க்கிறமே தவிர்த்து கிடையாது. ஆனா ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது ஏப்ரல் 3 AD 33ங்கிறது தெரிந்த, நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனா நம்ம ஈஸ்டரை வந்து அதுக்கு பல்வேறு சபை ஒழுங்கல் பத்தி நிறைய பேர் சொல்லக்கூடும், அது வேற. ஆனா இந்த ஒரு ஐரணியை பத்தி அவர் அவ்வளவு சொன்னாரு. ஆனா ஏன் இந்த டிசம்பர் 25 இன்னைக்கு உலகம் எங்கும் கொண்டாடப்படுது, அது ஏன் வரப்போகுதுங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கிறிஸ்து எப்போது பிறந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒற்றை வரி இரட்டை வரி பதில் கிடையாது. அது ஒரு நீண்ட பதிலாக தான் இருக்க முடியும். ஆனா ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா முதல் 3 நூற்றாண்டு வரை கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படவில்லை, அதாவது விசேஷமா கொண்டாடப்படவில்லை. ஆனா 2வது நூற்றாண்டுல இருந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்னு கேட்டா ஒரு இளவேநீர் காலத்துல தான் பிறந்திருக்கணும்,
அதுவும் என்னன்னா ஏன்னா அப்போதான் உலகத்துல எல்லாமே பசுமையாக மாறும். உதிர்ந்த இலைகள் போய் இலைகள் துளிர்க்கிற காலம். உலகத்தை மாற்றப் போகிற ரட்சகரும் இந்த காலத்துலதான் வந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு புதன்கிழமை தான் வந்தாருன்னு சொல்லக்கூடிய பல பதிவுகள் நமக்கு உண்டு. அப்படி ஒருவேளை அவங்க எப்போ கிறிஸ்து ஆண்டவர் பிறந்திருப்பாருங்கிறதுக்கும் பல தேதிகள் கொடுத்திருக்காங்க. அதை தான் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. மார்ச் 28, ஏப்ரல் 19, 20, மே 20 அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கும். அன்பானவர்களே, இந்த விஷயங்கள்லாம் சொல்றப்போ மறுபடி ஒரு டிக்ளரேஷன் சொல்ல வேண்டியதா இருக்கு. அன்பானவர்களே, இது எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய சித்தாந்தமும் அல்ல, என்னுடைய கற்பனைகளும் அல்ல. இந்த பகுதிகள் நம்ம ஆதாரபூர்வமாக எடுக்கப்பட்ட ஒரு காரியம். குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதியை நாங்க கேத்ரின் லீ பேட்ஸ் எழுதின எ மார்ச் பிளான் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அழகான காலி நம்பரில் கேத்ரின் லீ பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட மார்ச் பிளான் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி குறிப்புகள் தான். எல்லாத்தையும் இல்லை, எடுக்கப்பட்ட ஒரு சில குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த காரியங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். பார்க்க போனீங்கன்னா இப்படி பல தேதிகள் சொல்லப்பட்டு இருக்க டிசம்பர் 25 அப்படின்னு எப்படி வந்தது அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, இதற்கு பல காரணங்கள் உண்டு. அப்போ ஐரோப்பாவில் பெரும்பாலும் 2 காலங்கள், 2 சீசன்ஸ் தான் பிரதானமா இருந்தது. ஒண்ணு என்னன்னா குளிர்காலம், இன்னொன்னு வெயில் காலம். இதுல குளிர்காலம் ரொம்ப அதிகமாகவும் வெயில் காலங்கள் குறைவாகவும் இருந்தது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல சொல்ல போனா குளிர்காலம் பாதி நவம்பர்ல துவங்கி மார்ச் பாதி வரைக்கும் இருக்கும். இந்த மார்ச் பாதியில தான் வெயில் ஆரம்பிக்கும் போதுதான் உறைஞ்சு போன நீர்நிலைகள் உருக துவங்குற நேரத்துல ஒரு வெயில் காலம் ஆரம்பிக்கும். ஆதி நாட்கள்ல மக்கள் என்ன பண்ணாங்க, காட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, காட்டுல போய் நிறைய காரியங்கள் பண்ணாங்க. அப்போ அவங்க என்னன்னா அந்த வெயில் நாட்கள்ல தான் எல்லா பக்கம் போய் மரம் வெட்டுறது அப்படியான காரியங்கள் இருந்தாங்க. பிறகுதான் அவங்க விவசாயத்திற்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ விவசாயத்திற்கு திரும்ப ஆரம்பிக்கிறது அந்த வெயில் விவசாயத்திற்கு திரும்ப ஆரம்பிச்சப்போ அவர்களுடைய போக்கும் மாறிடுச்சு. அந்த காரியங்களும் நவம்பர் 15ஆம் தேதி வர்றப்போ உங்களுக்கு 2 வானியல் சூழல் இது நடக்கும். அதாவது சோல் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பகற்காலம் குறுகுகிற பொழுதுகள் நவம்பர் 25 ஆரம்பிக்கும். பிறகு அது ஒரு மாசம் தொடங்கி டிசம்பர் 25ல சோல் இன்விக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட என்னன்னு சொல்லி உங்களுக்கு படத்தை போட்டு காமிப்பாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 25ஆம் தேதி தான் அந்த குறுகியிருந்த பகல் பொழுதுகள் 25ஆம் தேதியிலிருந்து வேறு விதமாக மாறும். அதாவது பழைய நிலைக்கு போகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். ஏன்னா அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த சோல் இன்விக்டிஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன அடையாளம் படுத்திட்டாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்துல அநேக மக்கள் சூரியன் தொடர்பான காரியங்களை வணங்கி கொண்டு இருந்தாங்க. அது உலகம் முழுக்க இருந்த ஒரு காரியம். நீங்க அந்த இதுல பாக்குறீங்க, சோல் இன்விக்டிஸ் அப்படின்னு கேட்டா சூரியன் ஜெயித்தான், சூரியன் இது பண்ணா. சோல் நவிஸ்ன்னு கேட்டா அந்த குறைந்த அளவில் குறுகி கொண்டிருந்த சூரியன் சோல் இன்விக்டிஸ்ல பெரிய அளவுல மறுபடி பிரகாசிக்க ஆரம்பிச்சாங்கிறதுக்கு தான் அந்த பேர். அப்போ அந்த டிசம்பர் 25 குறித்து பல கொண்டாட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா இது சூரிய கடவுள் தொடர்பான ஒரு காரியங்கிறதுனால. இதுல பல இது தொடர்பா இருக்கிற சில நம்பிக்கை உள்ள மதங்கள்னு சொல்ல முடியாது அந்த பண்டிகைகளை பார்ப்போம். உதாரணத்துக்கு சாட்டர்னிடியா அப்படின்னு ஒரு பண்டிகை இருந்துச்சு. இது ரோம பண்டிகையில இருந்த ஒரு காரியம். இந்த பண்டிகை நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கும். இந்த பண்டிகை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயத்திற்கான கடவுளான சனி கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காரியம், அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகை. இந்த பண்டிகை எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு வார அளவுக்கு செல்லும்.
ஒரு வாரம் முடிச்சு ஒரு வாரம் போய் பிறகு எப்போ முடியும்னு கேட்டா கேலன்ஸ் அப்படின்னு இன்னொரு பண்டிகை வந்து ஜனவரி 1 இருக்கு. அந்த 1 வர்ற பண்டிகை வரைக்கும் இந்த நாட்கள் கொண்டாட்ட நாட்களாக இருக்கும். இந்த பண்டிகை இந்த இதெல்லாம் அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியம். இங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்குறீங்க, இந்த கேலன்ஸ் அப்போ ஜனவரி 1 அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இந்த பண்டிகைக்கு எப்படி கொண்டு வர இந்த நாட்களை வந்து எப்படி அவங்க கொண்டாடுவாங்கன்னு கேட்டா, வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரர்களுக்கு அல்லது அடிமைகளுக்கு தற்காலிகமான லீவ் கொடுப்பாங்க, ஒரு விடுதலை கொடுப்பாங்க. எப்பவும் கூடவே இருக்கவங்க அவங்க வெளியே போகலாம், அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கலாம். அப்புறம் அவர்களுக்கு எஜமானர்கள் விருந்துகளை பரிமாறுவார்கள், அதாவது அவங்களை கௌரவப்படுத்துற மாதிரி, அவங்களை நேசிக்கிறத அடையாளப்படுத்துற மாதிரி. மூணாவது என்னன்னு கேட்டா பரிசுகளை கொடுப்பார்கள். நீங்க இந்த சாட்டர்டே படத்தோட பல காரியங்களை பாக்குறீங்க. அப்புறம் அது இல்லாதபடிக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தவண்ணமா பொது விருந்து இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கூடி சாப்பிடுறது, அதுல வந்து மதுபானமும் தாராளமா புழங்கப்படும். அஹ் பரஸ்பரம் பரிசுகளை பெற்றுக்கொள்வாங்க. இதுல குறிப்பிட்ட சில நாட்களை வந்து ஒரு வித்தியாசமான பெயர் சொல்லி அழைச்சாங்க, ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு. அதாவது அன்னைக்கு யார் என்ன வேணா பண்ணலான்றபடியான பொருள் கொள்ளுகிற ஒரு காரியம், அதாவது அவரவர் விருப்பப்படி நடக்கிற ஒரு காரியம். கூடவே நிறைய சூதாட்டங்கள் நடக்கும், கூடவே நிறைய வேடிக்கைகள் நடக்கும். இப்படியான பல காரியங்கள் நடக்கிற காரியம் உண்டு. விருந்துகள், பரிசளிப்புகள், இப்படியான கூடுகைகள் எல்லாத்தோட எல்லாரும் வீடுங்களுக்கு திரும்பி வருவாங்க. வெளியில் போய் வெளியிருந்த மக்கள்லாம் ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, அத அது பண்ணுவாங்க. இது வந்து இந்த சாட்டர்னிலியாவும் கேலன்ஸும் கொண்டாடுகிற காரியம் டிசம்பர் 17 இருந்து ஜனவரி 1 வரைக்கும். இதுல இந்த ஆருலியன் இப்ப ஸ்கிரீன்ல கூட முதல்ல காமிச்சாங்க, ஒரு பேரரசன் இருக்கார் இல்லையா, அவங்க அம்மா வந்து சீரியா தேசத்து பால் கடவுளை வணங்குகிற ஒருத்தையா இருந்தாங்க. நீங்க தான் அந்த ஆருலியன் இவங்களுடைய அம்மா. அந்த பால் தேவதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் கடவுளுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அதுவும் டிசம்பர் 25. ஸோ அந்த டிசம்பர் 25 வந்து இதே வண்ணமாக பலவிதமா அவர்கள் கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியான கொண்டாட்டங்கள் இருந்த சூழ்நிலையில, அதாவது முதல் 2, 3 நூற்றாண்டுகள் இருந்த சமயத்துல அதற்கு மத்தியிலே கிறிஸ்துவம் துளித்து கொண்டும் பேரரசர்களால் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தது தவிர அது வளர்வதற்கு தவறவே இல்லை. பிறகு கான்ஸ்டன்டைன், அதாவது பேரரசர் கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவி கொண்ட பிறகு ஒரு பெரும் திரளான மக்கள் கிறிஸ்துவத்திற்கு மாறினார்கள். அதாவது இந்த சாட்டர்னிலியா, கேலன்ஸு, இந்த பால் இதை கும்பிடுறவங்க, இன்னும் பின்னாடி பார்த்தா மித்ராலிஜன் பார்க்க போறோம், அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவத்துக்கு மாறினார்கள். அந்த கிறிஸ்துவத்துக்கு மாறின போது அவர்கள் அனுசரிக்க ஒரு பண்டிகை தேவையா இருந்தது. அந்த பண்டிகை தேவையா இருக்கிறப்போ அந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாரு, ஏன்னா 17 ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை தொடர்ந்துகிட்டே இருக்கும். கேலன்ஸ் ஜனவரி 1 ஒரு பண்டிகை, இது நடுவில் இந்த மித்ரா கடவுளுடைய பிறந்த நாளும் டிசம்பர் 25. அந்த மித்ரா கடவுளை பத்தி பார்க்க போறோம், அது முக்கியமான ஒரு காரியம். மற்றபடி இந்த பால் கடவுளோட பிறந்த நாளும் 25. அப்போ இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் மாற்றி அதே நேரத்துல அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக, ஏன்னா எப்பவுமே ஃபெஸ்டிவல் சீசன்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டை திடீர்னு அந்த கொண்டாட்டங்கள் நின்று போனா அந்த மார்க்கெட் பெரிய அளவுல வீழ்ந்து போயிடும். அப்போ அந்த கொண்டாட்டங்களை திரும்ப எடுக்கிறதுக்கு முயற்சியாக கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாரு, டிசம்பர் மாதம் 25 ஆண்டவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சு அதை கொண்டாடுவதற்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. பேரரசர் சொல்லிட்டாரே. சோ அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் டிசம்பர் 25 தான் இயேசுவின் பிறந்த நாள், குழந்தை இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் அப்படின்னு அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதை உடனடியா சுற்றி இருக்கிற அநேகரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பார்க்க போனா அந்தியோகியாவில் கிபி 375 தான் இந்த கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25 ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவில் கிபி 430 வருஷத்துல கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 தான் அப்படின்னு சொல்லி நம்பி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க.
ஆனா அதுக்கும் பிறகு 6வது நூற்றாண்டுல தான், நல்லா கவனிங்க, 6வது நூற்றாண்டுல தான் எருசலேம்ல முதல் தடவையா டிசம்பர் 25 அன்றைக்கு கிறிஸ்துமஸ் அனுசரிக்கப்பட்டது. 6வது நூற்றாண்டுல தான் இதுன்னு. அப்பவும் மற்ற தேசங்கள்ல ஏத்துக்கல. பின்ன பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஐசல் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து பகுதிகளில் கிபி 592 தான் கிறிஸ்துமஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலும் குறிப்பா சொல்ல போனா கிபி 598 10,000 ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்ஸ் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தது நிமித்தம் அந்த நாள் இன்னும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் ஜெர்மனில வந்து எப்போ ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா கிபி 813 தான் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் மிச்சம் பல இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒன்றான நார்வே 10வது நூற்றாண்டின் மத்தியில தான் டிசம்பர் 25 ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு 10வது நூற்றாண்டு இன்று வரை இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளும் டிசம்பர் 25 ஆண்டவருடைய பிறப்பா ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கத்தை நாம் இப்ப பார்த்து வரோம். அதை அனுசரிச்சுட்டு வராங்க. இப்ப இன்னொரு காரியம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த முதல் 3வது நூற்றாண்டுல கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த ஒரு மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மித்ரா எனப்படுகிற ரிலிஜன். மித்ரா ரிலிஜன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த 2 மதங்களுக்குமான அநேக ஒற்றுமைகள் பல குழப்பங்களை பலருக்கு ஏற்படுத்துகிறது, இன்னைக்கும் ஏற்படுத்துது. என்ன குழப்பம்னு கேட்டா அந்த மித்ரா கடவுள் ஒரு பாறையிலே பிறந்தார், அதாவது ஒரு மெராக்குலஸ் பர்த். நீங்க ஆண்டவர் பிறந்ததும் அற்புதமான பிறப்புன்னு பார்க்கணும். அது சைட் பை சைடு வச்சுட்டீங்கன்னா தான் இந்த ஒற்றுமை புரியும். அதே நேரத்துல அவர் பிறந்த பிறகு வானத்திலே நட்சத்திரங்களில் சில மாற்றங்கள் தெரிந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையும் கவனிச்சுங்க, நான் எல்லாத்தையும் வந்து சொல்லப்படுகிறது கூறப்படுகிறதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா அதற்கான பெரிய ஆதாரங்கள் இல்லை, ஆனா அவர்கள் நம்புனாங்க. 3வது என்னன்னா அந்த குழந்தை நமக்கும் ஆண்டவர் பிறந்தப்போ ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் வந்து பார்த்தோம். இந்த ஸ்டார் மித்ரா காடுடைய ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க. அப்புறம் அவர் இந்த மித்ரா பிறந்தப்பவும் நிறைய இவர்கள் வந்து பார்த்தாங்க. யாரு? மெய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் இயேசுசாமி பிறந்தப்போ நிறைய மெய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்கன்னு. ஆனா இந்த மித்ரா ரிலிஜனோட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா இவர் மிகவும் வலிமை வாய்ந்த ஒருத்தர், மிக பலசாலியான ஒருத்தர். அவருடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எருதுடைய தலையை ஒரே வாழ்வீச்சில் கழுத்தை வெட்டி விடுகிறவர், கழுத்தை துண்டாக்கிறவர். அப்போ இது வந்து சொல்ல போனா பல பேர் சொல்லுவாங்க, இது ஆங்கிலத்தில் அழகான ஒரு இது இருக்கு, இந்த மித்ரா ரிலிஜன் வந்து மேஸ்குலைன் ரிலிஜன், அதாவது ஆண்கள் மட்டுமே இடம்பெறுகிற ஒரு மதம், பெண்களுக்கு எந்த வகையிலும் இடமில்லை, அவங்க வரலாம், ஆலயத்துக்கு வரலாம், போகலாம் அப்படின்னு. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் இருக்குமான ஒற்றுமை, அதே நேரத்துல வித்தியாசம். அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா சில பழக்க வழக்கங்கள்ல ஒரு பெரிய ஒற்றுமை இருந்தது. என்னன்னு கேட்டா இவங்க 2 பேரும் வாரத்தில் ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில அவங்களும் வந்து புனித உணவு சாப்பிடுவாங்க. நம்மளும் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல அநேக ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த நாட்கள்ல ஹோலி கம்யூனியன் வச்சாங்க, திருவிருந்து வச்சாங்க. இந்த திருவிருந்துல கிறிஸ்தவர்கள் எப்படி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொண்டாங்களோ அதே வண்ணமாக அவர்களும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க. இன்னொரு ஆச்சரியமான ஒற்றுமை என்னன்னா முதல் 2 நூற்றாண்டுகள்ல ஒடுக்குமுறை காரணமாக கிறிஸ்தவர்கள் ரகசியமாக நிலவரைகளிலும் மற்ற இடத்திலும் கூடினாங்க. ஆனா அந்த மித்ரா கடவுளுடைய கோயில்கள் எல்லாம் பூமிக்கடியிலேயே தான் இருந்தது. அதே விதமாக நித்ரா ரிலிஜன்ல யாராவது புதுசா போய் சேரணும்னா அவர்கள் நம்ம கிறிஸ்துவத்துல சேர்றவங்க பேப்டிசம் எடுக்கிற மாதிரி அவங்களும் பேப்டிசம் எடுக்கணும். இந்த ஒற்றுமை எல்லாம் ஒருவேளை நமக்கு ஆச்சரியமாகவும் பயமுறுத்தமாகவும் இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, சில பழக்க வழக்கங்கள் வந்து திருச்சபையோடு ஒத்து போகிற பழக்க வழக்கம் இருந்தது. அதாவது ஆராதனை ஆரம்பிக்கிறப்போ பெல் அடிப்பாங்க, மணி அடிக்கப்படும். இன்னைக்கும் நம்ம திருச்சபைகள்ல மணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறது பார்க்கணும். நம்ம பெல் அடி சர்ச் பெல் ரிங் ஆனதுக்கு அப்புறம் தான் வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். அங்கேயும் மித்ரா ரிலிஜன்லயும் அப்படிதான். இன்றைக்கும் கத்தோலிக்க சபைகள்ல போனீங்கன்னா உள்ள போறப்போ ஒரு சின்ன தீர்த்த தொட்டி இருக்கும். எல்லாரும் அந்த தீர்த்தத்தை தொட்டுட்டு தான் போவாங்க. அந்த காரியம் அங்கேயும் இருந்தது, மித்ரா ரிலிஜன்லயும் இருந்தது.
கேண்டில் வைத்து வழிபடுகிற காரியம் மித்ராவில் இருந்தது. பல பேர் சொல்றாங்க அதிலிருந்தே நம்ம கிறிஸ்தவத்திற்குள் அந்த புறஜாதி பழக்கம் ஊடுருவிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களும் இருக்கிறாங்க. இப்படி பல விதத்திலும் ரெண்டு விதத்திலும் ஒற்றுமையா பல ஒற்றுமைகள் இப்படியான பழக்க வழக்கங்களும் அனுசரிப்பில் இருந்ததுனால பலவித குழப்பங்கள் இருந்தது. ஆனா என்னன்னா நம்முடைய கிறிஸ்துவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒழுங்குகள், அதாவது நம்முடைய ஆத்தும பாரம், ஆத்தும ரட்சிப்பு, கர்த்தர் இந்த உலகத்திற்காக வந்தார், நம் பாவத்துக்காக மரித்தார் அப்படிங்கிற காரியங்கள் மித்ரா மதத்தில் இல்லை. அவர்கள் அனுசரிப்புகள், கொண்டாட்டங்கள், ஒரு சூடோ ரிலிஜன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள், சாங்கியங்களை தவிர்த்து மற்ற எதுவுமே கிடையாது. அதனால காலப்போக்கில் அதுவும் கான்ஸ்டன்டைன் கொஞ்சம் குறைய மித்ராவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அதுல அந்த சூரியனுக்கு அடையாளமாகவும் சொல்றாங்க. அந்த இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த மித்ரா கடவுளுடைய பிறந்த நாளும் டிசம்பர் 25. அது ஒரு காரியம். ஆனா இப்படி கான்ஸ்டன்டைன் வந்த பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறி போய் மித்ரா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய கிறிஸ்துவம் தலை தூக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த டிசம்பர் 25 கொண்டாடின எல்லா சாட்டினலியா மற்ற காரியங்கள் எல்லாம் முற்றிலும் அருகி குறுகி போச்சு. மித்ராலிஜன் அதெல்லாம் குறுகி போய் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், ஆண்டவருடைய பிறப்பின் நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய உலகம் முழுக்க எல்லாராலும் நம்பப்பட்டு உறுதிப்பட்ட ஒரு காரியம். ஆனா இப்ப நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். சமீப வருஷங்கள்ல பல விவாதங்கள் நடக்குது. நம்ம கிறிஸ்தவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணுமா? ஏன்னா பைபிள்ல டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்னே கிடையாது, கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கான இதுவும் கிடையாது, கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. 25ஆம் தேதி பிறக்கவே இல்லாத ஒரு காரியத்தை கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி ஏன் கொண்டாடணும்னு சொல்லக்கூடிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பிரிவு பல கத்தோலிக்க சகோதரர்கள் அவர்களுடைய சின்ன ஒரு பேம்ப்லெட் கூட நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஏன் டிசம்பர் மாதம் அவர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரியத்தை அவங்க போட்டிருக்காங்க. நீங்க இதே வண்ணமாக இன்னொரு பாத்தீங்கன்னா இதுல டிசம்பர் 25 தான் போட்டிருக்கணும் அப்படின்னு இன்னொரு குழு இருக்காங்க. அவங்க அக்டோபர் மாதம் தான், அக்டோபர் செப்டம்பர் மாதம் தான் கிறிஸ்து பிறந்திருப்பாருங்கிறத அவர்கள் இப்படியான ஒரு விவரங்கள் கொடுக்குறாங்க. பல இதுல எப்படி பைபிள் வசனம் இருக்குதோ அதே மாதிரி சில பைபிள் வசனத்தை. ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ரெண்டு பேரும் குறிப்பிடுவதற்கான ஆதாரம் யோவான் ஸ்நானகனின் பிறப்பை சகரியாவுக்கு தேவதூதன் அறிவித்த நாளிலிருந்து கணக்கெடுக்கிறாங்க. நம்ம இப்போ ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் சொல்றப்பே சொன்னோம், அந்த ஒரு குறிப்பு ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு. அதாவது இந்த காலத்தை, அறிவித்த காலத்தை நமது நவீன காலண்டரோடு ஒப்பிடும்போது சில குழப்பங்கள் இருக்குன்னு. அந்த குழப்பங்கள் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் ரெண்டு பேரும் ஒரே காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த இதுல பார்க்கிற அந்த கத்தோலிக்க பதில்ன்றதுல என்னன்னு கேட்டா, அந்த காரணத்தை காட்டி, அதாவது திருமுழுக்கு யோவான், எலிசபெத் கருவுற்றது, சகரியாவுக்கு சொன்னது, இந்த காரணத்தை காட்டி டிசம்பர் 25 சொல்லுகிற இவர்களோடு இதே காரணத்தை காட்டி அவர்களுடைய ஆசரிப்பு முறைகள் காட்டி செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் தான் அவர் பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இது இப்படி இருக்கட்டும். இனி நம்முடைய கருத்தையும் நமக்கு முன் வைக்கிறது இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, எல்லாம் அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த கருத்தையும் நாங்க சொல்றது இப்போ நிச்சயமா அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒருவேளை கவனிச்சீங்கன்னா, இந்த நாள் நிகழ்ச்சியோட விளம்பரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப அது. பாஸ்கா வாழ்த்துக்கள். என்ன அழகான பெத்லகேம் நகரம்! மக்கள் பாஸ்கா பண்டிகையை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கின்றனர். நாமும் சென்று பார்ப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் காலம் தானே சொல்லி இருக்கணும், ஏன் பாஸ்கா காலம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உங்க மனசுல வந்திருக்கலாம். பலருக்கு அந்த சந்தேகமும் வந்திருக்கலாம். ஆனா இந்த ஆட் பண்றப்போ நாங்க குறிப்பா இந்த வார்த்தை இருந்தது நல்லதுன்னு நினைச்சோம். ஏன்னா பாஸ்கா நாட்களில் தான் ஆண்டவர் பிறந்திருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம போன ஜூம் மீட்டிங்ல பல உதாரணங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ
பல சமயம் இந்த பாஸ்கா நாளுங்கிறத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும், எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ திரும்ப வந்து அந்த காரியத்திற்காக நம்ம சொல்றோம். அஹ், பாஸ்கா நிசான் மாதம் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதாவது யூத மதம் நிசான் மாதத்துல 14ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது நம்ம கணக்குல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 அல்லது 3வது வாரம். அப்படின்னா கிறிஸ்துமஸ் தேதியும் இந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். நம்ம சொன்னோம், இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்றாரு பாஸ்கா கொண்டாட பெத்லகேம் தயாராகி விட்டதுன்னு. ஆண்டவர் பிறப்புல பாஸ்கா காலத்துல பெத்லகேம் கொண்டாடப்பட்ட ஆயத்தமான பொழுதுதான் கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்கிறது நம்மளுடைய கூற்று. அதாவது நம்ம நம்புற ஒரு காரியம். அப்போ அந்த ஏப்ரல் மாதத்துல தான் 2வது 3வது மாதம் அந்த தேதி அதுக்குள்ள பிறந்திருக்க முடியும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு பெத்லகேம் ஆயத்தமா இருக்கின்ற அந்த குட்டி வீடியோவை நம்ம பார்த்தோம். அப்படின்னா கிறிஸ்துமஸ் தேதி அந்த காலகட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் சொல்றோம். இத வந்து நீ என்ன ஆதாரத்தோட சொல்ற, என்ன நம்பிக்கையில, என்ன நிரூபணத்தோட சொல்ற அப்படின்னு பலர் ஒருவேளை உங்க மனசுல அந்த கேள்வி வந்திருக்கும். அன்பானவர்களே, இது என்னுடைய கற்பனை இல்லை. மாறா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஜியாலஜி ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய சர் காலின் ஹம்ப்ரி, அப்படி அவருடைய ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் பண்ணப்போ அவரை பத்தி நம்ம பல காரியங்களை பார்த்தோம். அவர் அவர் வந்து அகில உலக அளவில் நடந்த விஞ்ஞானிகள் மற்றும் ஆர்வலர்கள் நடந்த கவுன்சில்ல ஒரு பெரிய கட்டுரையை சமர்ப்பிச்சார். அந்த கட்டுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் மாசம் அதாவது மத்தேயு 2ல வருகிற பெத்லகேமின் நட்சத்திரத்தை பத்தின ஒரு ஆதாரபூர்வமான விஞ்ஞான பூர்வமான வேத வசனங்களுக்கு முரண்படாத ஒரு கட்டுரை. நல்லா புரிஞ்சுக்குங்க, விஞ்ஞான பூர்வமாகவும் சரியா இருக்கணும், வேதாகம பூர்வமாகவும் சரியா இருக்கணும், மற்ற சரித்திர பூர்வமாகவும் சரியா இருக்கணும். அந்த கட்டுரையை சமர்ப்பிச்சாரு. அந்த கட்டுரையின் படி பல கருத்துக்கள் வந்து இப்ப நம்ம ரொம்ப சுருக்கமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஏன் பாஸ்கா சமயத்தில் அது பறந்திருக்கணும்ட்டு. இந்த கட்டுரையில மத்தேயு 2ல வருகிற நட்சத்திரம், அதாவது அந்த வால் நட்சத்திரம் உலகத்தில் தெரிய ஆரம்பித்த தேதி கிமு 5வது வருஷம் மார்ச் மாசம் 10ஆம் தேதி. கிமு 5வது வருஷம் மார்ச் மாசம் 10ஆம் தேதி. மார்ச் மாசம் 10ஆம் தேதியில உதித்த இந்த நட்சத்திரம் அதன் போக்குல போய் கடைசியில மறைவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் கொஞ்சம் குறைய 70லிருந்து 75 நாட்கள். இதை நல்லா ஞாபகத்துச்சுங்க. அது வந்து வடக்கு திசையிலேருந்து தென்கிழக்காக வந்து கடைசியில பெத்லகேம் வழியா அந்த சுற்றுப்பாதையை போன தடவை நம்ம அழகா போன ஜூம் மீட்டிங்ல காமிச்சோம். அது பெத்லகேம் வழியாக உலகை விட்டு வெளியே போகிறது. பெத்லகேம்ல தான் அதோடைய பெர்ஹிலியன் பீரியட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர இந்த எப்படி இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் ஹோபெங் யாக் லிஸ்ட் ஆஃப் காமெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியல் உண்டு. வால் நட்சத்திரங்களை பத்தின விவரங்களோடு, அது வால் இருக்குதா வால் இல்லையா, அது எந்த நட்சத்திர மண்டலத்தை தொடங்குச்சு அப்படின்னாலும் பல விவரங்கள். அந்த விவரங்கள்ல தான் இது 75 நாட்கள், 70லிருந்து 75 நாட்கள் உலகத்துல இருந்திருக்க வேண்டும்னு குறிப்பிருக்கு. 75 நாட்கள்னே போட்டிருக்கு. அப்போ இந்த வான சாஸ்திரிகளை பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அவங்க கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அப்படின்ட்டு. அவங்க அவங்க புறப்பட்ட இடத்திற்கும் எருசலேமுக்கும் இடைப்பட்ட காலம் கொஞ்சம் குறைய, இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் குறைய 900 கிலோமீட்டர். அந்த 900 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு நாளைக்கு அவங்க 45லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஒட்டகத்தின் மூலம் வர முடியும். அந்த தூரத்தை அவர்கள் கடக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒரு 65லிருந்து 70 நாட்கள். அப்போ ரெண்டுமே பொருந்தி போகிற காரியத்தை பாருங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து அநேக மக்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு. பல பிரசங்கிமார்களுக்கு குழப்பம் உண்டு. ஒரு பிரசங்கிமார் நெற்றிக்கோட சொன்னாரு, அந்த சாஸ்திரிகள் 2 வருஷம் நடந்து வந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, பகல்ல நான் வந்து வானத்தை பார்க்க முடியாதனால பகல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வானத்தை பார்த்துட்டே வந்தாங்க அப்படிங்கெல்லாம் சொல்லக்கூடிய கூற்றுக்கள் உண்டு. இது எதுவுமே விஞ்ஞான பூர்வமாக சரியானதாக இருக்க முடியாது. அப்போ இந்த நட்சத்திரம் வந்த தேதியும் இவர்கள் போய் குழந்தைய பார்த்தார்கள்னா, அப்போ அவர் பிறந்த தேதி கொஞ்சம் குறைய பாஸ்கா நாட்களை சுற்றி இருந்திருக்க முடியும். ஏன்னா
மார்ச் 10 வருது, 70 நாள் கழிச்சு அது மறையுது. அப்போ அந்த இடைப்பட்ட காலங்கிறப்போ அந்த ஏப்ரல், இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா எடுத்துட்டா மே முதல் வாரத்துக்குள்ள ஒரு நாள் இருந்திருக்கலாம். ஏப்ரல் 2வது வாரம் இருக்கலாம், 3வது வாரம் இருக்கலாம். அது அந்த கேலண்டர் கால்குலேஷன் படி மாறும். ஆனா நிச்சயமாக பாஸ்கா நாட்களில் அவர் பிறந்திருப்பாருங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் அறிமுகப்படுத்துறப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு, இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்துறாரு. இதை நம்ம ரொம்ப சாதாரணமா பல நேரங்கள் எடுத்திருக்க கூடும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்துல பிறக்கிற குழந்தைகளை வந்து கிறிஸ்துமஸ் பேபி அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் உண்டு. இவர் இயேசுடைய கசின் தான், அவருடைய உறவினர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் பிறந்ததை பற்றி தெரியும், எப்ப பிறந்திருக்காருங்கிறது அவர் பெரிதான பிறகு தெரிந்திருக்கலாம். அப்ப சொல்றாரு, இவர் இந்த பாஸ்கா சமயத்தில் பிறந்ததுனால அவர் ஒரு பாஸ்கா தேவாட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்லுவாருங்கிறத ஒரு ஆதாரமா காலின் ஹம்பரி குறிப்பிடுறாரு. ஆனா அப்போ நம்ம கொஞ்சம் குறைய நம்ம எப்படி நம்பலான்னு கேட்டா, பாஸ்கா நாட்களில் நமக்காக பலியான செம்மறி ஆடாகிய இயேசுவாகிய கர்த்தர் பிறந்தாருங்கிறதுக்கு நம்ம நம்புவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் ஒரு காரணம், பல சரித்திர காரணங்கள். ஏன்னா அது மாறாதது, யூகம் இல்லாதது, தெளிவான ஆதாரங்கள் உள்ள காரணங்கள் இருப்பதனால இந்த பாஸ்கா நாட்களில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு நாம் நம்புறதுக்கு தாராளமா இடம் இருக்கு. இறுதியா ஒரு காரியத்தை சொல்லலாம். இப்போ அந்த தேதி பற்றிய ஆராய்ச்சி அவசியம் தானா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிற பலர் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவரை பத்தி ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இருக்கு. பிதாவுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நமக்காக வந்தது என்பது ஒரு உலக மகா முக்கியமான ஒரு நிகழ்வு, உலக மகா முக்கியமான ஒரு விஷயம். நம் வாழ்வை அர்த்தப்படுத்துகிற விஷயமே அவர் நமக்காக வந்ததும் நாம் அவரை அறிந்து கொள்வதும் தான். அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான சம்பவத்தை நாம் வருஷந்தோறும் நினைவு கூறுவது மிக 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 நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தாருங்கிறத வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறப்போ நம்முடைய ஆன்மாவை சரிபார்க்கிற ஒரு காரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமான்னு. அது மாத்திரம் இல்ல, எப்படி பஸ்கா நாட்களில அவர்கள் இந்த பஸ்கா உணவை சாப்பிடும்போது கூட இருந்த பிள்ளைகள் கேட்பாங்களாமா, இது எதுக்கு பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னா, ஆண்டவர் நம்ம எகிப்திலிருந்து விடுதலை செய்து இந்த நம்முடைய நமக்கான சொந்த தேசத்திற்கு கூட்டி வந்தாருன்னு இந்த பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. தலைமுறை தோறும் நித்திய காலமாய் நடக்கிற காரியம்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே ஒன்றுமாக கிறிஸ்துமஸ் நாட்களில நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம நெருங்கினவர்களுக்கு ஏன் கிறிஸ்துமஸ்ங்கிறதுக்கு நாம் கடவுளை பற்றி அந்த மேய்ப்பர்கள் சொன்ன நற்செய்தியை, நாங்க மெஸ்ஸியாவை பார்க்க வந்தோம், மெஸ்ஸியாவை பற்றின செய்திகளை பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். அது வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் இல்லையா? நம்ம கொண்டாடாம சும்மா விடுறதை விட வருஷத்திற்கு ஒரு தடவை, ஒருவேளை இந்த பாரம்பரியமா கொண்டாடுகிற டிசம்பரோ இல்ல சிலர் நினைக்கிற அக்டோபரோ நவம்பரோ, வருஷங்கள் காலங்கள் ஆண்ட காலத்தை வென்ற கடவுளுக்கு அது ஒரு பொருட்டு இல்லை. ஆனா வருஷந்தோறும் ஒரு முறை அவருடைய பிறப்பை நினைவு கூறுவதும், அவருக்கு உரிய வேண்டிய அவருக்கு நம்ம கனத்தை செலுத்துவதும், அவரின் அடையாளத்தை நாம் மக்களோடு பகிர்ந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப விஷயம். இந்த வெளிப்படையான, இதுக்குன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் வெளிப்படையான ஆர்ப்பாட்டங்களோ ஆரவாரங்களோ கொண்டாட்டங்களோ மாத்திரம் இல்லை கிறிஸ்துமஸ். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாட்டன்ரியா அந்த ரிலிஜன்ல இருக்கிற அநேகம் கொண்டாட்ட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவத்திற்குள் ஊடுருவி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நல்ல வேலையா ரொம்ப மோசமான காரியங்கள் ஊடுருவல, ஆனா பல காரியங்கள், கேக் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இது கொடுக்கறதெல்லாம் வந்து நிறைய காரியங்கள் வந்து இன்னைக்கு ஊடுருவி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா எதுவுமே நம்மளுடைய இதை கெடுத்து விடாதபடி பார்த்துக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம குறிப்பா ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாட்களிலும் மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு காரியம். அது ரொம்ப அவசியம் பாருங்க. அப்படி இருந்தாதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மகத்தான அன்பின் பகிர்தலை நம்மை சுற்றி இருக்க மக்களோடு, பர்சனலா சொல்ல போனா நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்களோடு,
7 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறதில்ல. அறியாத மக்களுக்கும் தேவைப்படுகிற மக்களோடு இந்த அன்பின் நற்செய்தியை செயல்பாடுகளோடு பகிர்ந்து கொள்வது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா உங்களுக்கும் நமக்கு அமையட்டும். அப்படி அமையும்படி மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். நம்ம டீம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்தும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது முடிச்ச உடனே நான் பேசுறதோட அது முடிக்கலாம். அங்கிள் அங்கிள் கேக்குதா? இல்ல ஒரு வீடியோ பிளே ஆகும், அதுக்கப்புறம் பேசுங்க. ஆனா ப்ரே பண்ணக்கப்புறம் போடலாமா? இல்ல போடலாம், போட்டுடலாம். போட்டு முடிச்சுன்னு ப்ரே பண்ணி. ஓகே. சகோதரர் கார்த்திகா ராஜ்குமார் அவர்களுக்கும் கொஞ்ச நேரம் அவரோடு நேயர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா அந்த வீடியோவை பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, அற்புதமான எங்கள் தகப்பனே, இதோ உம்முடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அந்த நற்செய்தியை நாங்கள் உலகமெங்கும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுவாமி. குறிப்பாக உம்மை அறியாதிருந்த ஜனங்களுக்கு உம் அன்பை அடையாளப்படுத்துகிற செயல்பாடுகளோடு அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. எங்கள் அன்பு வெறும் வார்த்தைகளில் அல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் செயல்பாடுகளிலும் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் நீர் விரும்புகிறீர். நாங்கள் அதை செய்யத்தக்கதான திராணியை தாரும். இதோ கூடியிருந்த இந்த நிகழ்விலே கூடின எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. கிறிஸ்துமஸின் சந்தோஷம் கேட்கிற ஒவ்வொருவரின் மனதிலும் தங்கி இருக்கட்டும், பரவி இருக்கட்டும் சுவாமி. இதோ உம்முடைய அன்பின் செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்கிறவர்களாய் காணப்படட்டும். நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து வழிநடத்தும். இதோ பெத்லகேமில் காணப்பட்ட அந்த நட்சத்திரத்தின் ஒளி எங்கள் வாழ்க்கையில் காணப்படத்தக்கதாக அந்த வெளிச்சத்தில் நாங்கள் உம்மை எப்போதும் கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்பட கிருபை கூர்ந்தள்ளும். எங்கள் வாழ்வின் சகல காரியங்களையும் தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு சுவாமி, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் மனதையும் இருதயத்தையும் திறந்தள்ளும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் படிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஜூம் கொடிக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கிறேன். நம்ம அடுத்த ஜூம் கொடுகை இனி புது வருஷத்துல இருக்கும். ஏன்னா கிறிஸ்துமஸ் வாரத்துல எல்லாரும் நீங்க பிஸியா இருப்பீங்க. அதனால இனி புது வருஷத்துல நம்ம அடுத்த ஜூம் கொடுகை இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த வேர்ட் பை வேர்ட் பைபிள் ஸ்டடி எட்வினா ஜோனாஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பலத்த ஆதரவு இன்னும் இதை அழகாக விரிவாக்க, இன்னும் அழகாக செய்ய எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறதாகும். இனி இது உங்கள் நேரம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க ப்ளீஸ் பகிர்ந்து கொள்ளுங்க. அது எங்களை சரிப்படுத்திக் கொள்ள உதவும். அது உங்களுடைய கருத்துக்கள் எங்களை செப்பனிடுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். நடுவுல யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அவங்க தாராளமா பேசலாம். இது உங்கள் நேரம். கேக்குதா பிரதர்? சொல்லுங்க சொல்லுங்க. பிரதர், ரொம்ப ஒரு தெளிவான விளக்கங்கள் நிறையா கேட்டிருக்கோம். இந்த நிக்கலஸ் இதெல்லாம் சாண்டா கிளாஸ்னு நல்ல டிஸ்கிரிப்ஷனோட விளக்குனது மட்டும் இல்லாமல் தெளிவான இது கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதை பற்றி இந்த விளக்கத்தை பிரிண்ட் அடிச்சுட்டு கூட இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி போட்டுவிட்டு கீழே உங்கள் பேரையும் போட்டு நம்முடைய இந்த யூடியூப் சேனல் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நான் அனுப்பணும். அதன் மூலமாக கூட நம்ம நிறைய பேரை உள்ளே வர வைக்கலாம். இந்த மாதிரி விளக்கங்கள் நிறைய பேருக்கு போய் சேர்றதில்லை. ஏன்னா என்ன மாதிரி அந்த மற்ற கடவுளோட இது எப்படி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சாண்டா கிளாஸ் எப்படி இருக்குது, கிறிஸ்தவத்தில் சில மித்துகள் இருக்குது. சில பேர் அதை ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு அதையே விடாமல் இருக்காங்க. ஆண்டவருடைய பிறப்பு தான் முக்கிய மொழிய நாட்கள் இல்லை. ஆனால் அதே டைமில் அந்த நாளை கொண்டாடுற தவறும் கிடையாது. இப்படி உண்மையான கருத்துக்களோட விளக்கமாக சொல்கிறப்ப அது நிறைய ஒரு தெளிவான விளக்கத்தை தரும். ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப சயின்டிஃபிக்காகவும்
ஆதாரங்களோடு, வரலாற்று ஆதாரங்களோடு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறதுல வந்துட்டு ரொம்ப ஒரு ஹைலி ஒரு எஜுகேட்டட் மெசேஜ் தான். எந்த சூழ்நிலையில் எப்படி உண்டாக்குனாங்க, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நிச்சயமாக நல்ல புத்தகங்களாக போடணும். இது எல்லாருமே கேட்கணும். நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். கர்த்தருக்கு சுத்தமான நிறைய பேர் புது இடத்துலேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அநேகருக்கு நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாக கலந்துக்குங்க, இது நல்ல வாய்ப்பு, நாங்களே ரொம்ப பிரயோஜனப்படுறோம், இது வந்து விட்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன தான் யூடியூப்பில் இருந்தால் கூட இன்ட்ராக்ஷனை டைரெக்டாக பண்ணுறப்ப அதோட இதே நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தும். அனைவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பிரதர். நம்ம கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். புத்தாண்டு என்ன பிரதர்? அந்த யூடியூப் பற்றியும் ஷேர் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்கள் அந்த இதையும் போடுங்க. நான் மற்ற எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கேன். யூடியூப்போடதையும் நான் அனுப்பிடுறேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கு. அந்த கண்டிப்பாக வருவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க புது வருடங்கள் வந்து அது ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இது கொண்டு வரணும். குறைஞ்சதுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆளை ஒருத்தருக்கு கொண்டு வந்தோம்னாலே இது மாதிரி அதான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாரோட இந்த குழுவில் கலந்தவங்க, அந்த குடும்பங்களுக்கு, தூர தேசத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம குடும்பங்கள் ஆச்சரியமாக இருக்கட்டும். உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்க. மிக்க நன்றி பிரதர். தேங்க்யூ. ஜெமிமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கம்மா? பிரைஸ் லார்ட் அங்கிள். ஜெமிமா ஃப்ரம் சென்னை. பார்த்தோன்னே தெரிஞ்சது. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க அங்கிள். கூட ஊழியத்துக்கு தான் போயிருக்காங்க. ஓகேப்பா. ஓகே, ஒன்றும் இல்லை. காலேஜ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது இருக்கு, கிறிஸ்டைல் சொல்லிட்டு. ஸோ கிறிஸ்டைல் அதாவது சீட்டு மாதிரி போட்டுட்டு அதுல எடுப்பாங்க, யாரோட நேம் வருதோ அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இது வந்து நான் வந்து பாக்குறேன். ஸோ காலேஜஸ்ல வந்து ட்ரெடிஷனா பசங்க ஃபாலோ பண்றது ஒண்ணு. ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணலாமா? பிளஸ் வந்து அது ஏதாவது சப்போஸ் ஏதாவது கிறிஸ்டைல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேர் கொடுப்பாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பாட்டு பாடணும் இல்ல, அது அப்படின்ற மாதிரி டேர் தருவாங்க. இது வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த இதா போயிடுச்சு. இப்போ ஆஃபீஸ்லேயும் சரி, இதுவும் சரி, ஒரு போட்டி மாதிரி. இதுக்கும் வந்து நம்ம இதை அதிகமாக ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. பட் நம்ம என்னன்னா, இதை தாண்டி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்மஸை வந்து எப்படி நம்ம நினைக்கிறோம், செலிப்ரேட் பண்றோங்கிறது பொறுத்து தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் போகிறோம், ஒரு டீமாக இருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் டீமு, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது கணக்கு வேற. ஆனால் தனிப்பட்ட வகையில் நான் எப்படி என் கிறிஸ்மஸை நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு காட்டின அன்பை நான் எப்படி மற்றவங்களுக்கு காட்டுறேன்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம முகம் தெரியாத நண்பர்களுக்கு உதவலாம், உடம்பு சரியில்லாதவங்கள போய் பார்க்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளை தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்க தேவைகளை சந்திக்கலாம், அவங்க ஃபீஸு கட்டலாம். இப்படி அன்பை காட்டுறதுக்கு 1008 வழி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வழியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய சந்தோஷங்களை வந்து நம்ம நண்பர்களுக்குள்ளேயே, தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே பெருக்கிக்கிறத விட, நமக்கு கேக் வாங்கி நமக்கு பக்கத்து வீடுங்களுக்கு இவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறத விட, நீங்கள் வாங்கின கேக்கு சம்மந்தமில்லாத மக்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அது கூட ஒரு சின்ன அளவு தான். அதுக்குன்னு எல்லாத்தையும் கேக் வாங்கி கொடுன்னு சொல்ல, அன்பை காண்பிக்கிற அடையாள செய்கைகளை நீங்கள் செய்வது தான் கிறிஸ்மஸை உண்மையாலுமே நீங்கள் நினைக்கிறதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கும். சரியாம்மா? தேங்க்யூ அங்கிள். என்னோட ஆக்சுவலா என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ராங் ஆர் ரைட் அங்கிள் நான் கேட்க நினைச்சேன். அதாவது நீங்க இந்த பாட்டு இந்த செலக்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு நாகரீக வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒரு பாட்டு பாடுறது, ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்றது, ஒரு மிமிக்ரி பண்றது எல்லாம் ஓகே. அதை தாண்டி, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வைடு டைமென்ஷனை கொண்டது. ஒரு சீட்டு போட்டு அவங்க என்ன சொன்னாலும் செய்யணுங்கிறது வந்து நம்மளுடைய வேல்யூஸுக்கு முரண்பாடா இருக்கிற காரியத்தை செய்யறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ ஒரு பாட்டு பாடுறது, இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் செய்யறது, ஆக்ஷன் சாங் செய்யறது, இதெல்லாம் ஓகே. அதனால அது வந்து நீங்க அந்த சூழ்நிலையில தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா, ஓகேப்பா. குட் ஈவினிங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங். சொல்லுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களை ரொம்ப பார்க்கலாம். அருமையா இருந்துச்சு. சாண்டா கிளாஸ் பத்தியும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பத்தியும் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். நீங்க சொல்லப்போனா சாண்டா கிளாஸ் பத்தி பெரிய வரலாறு தெரியல, நீங்க சொன்னதை வச்சு நிறைய தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதை பத்தி தேடுதல நாம பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு தோணுது. அதே போல கிறிஸ்துமஸ் இதுல கொண்டாட்டத்தை பத்தி சொல்லும்போது கிறிஸ்துவ பிறந்த தேதி
பற்றி சொல்லும்போது ஒரு நெருடலான ஒரு விஷயமா பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு பிறந்த தேதியும் நேரமும் எந்த டைமும் தெரியல, அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஒரு நெருடலா இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிற நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், செய்யறோம். ஆனா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்ட்டு சொல்ற மாதிரி இருக்கிறது. இல்ல அதாவது பிறந்த தேதிக்கான சரியான ஆதாரம் நமக்கு சொல்ல முடியலைங்கிறது தான் உண்மை. அவர் இத்தனாம் தேதி பிறந்தார். இப்போ அந்த அவரு ஆண்டவர் சிலுவையில் அடிச்சது வந்து ஆர்கியாலஜிக்கலா, ஹிஸ்டாரிக்கலா, பிப்ளிக்கலா அந்த தேதியை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 3 கிபி 33. இன்னும் சொல்ல போனா அந்த இறந்த டைமை கூட இது பண்ணியிருக்காங்க. அப்படியான ஒரு ஆதாரம் ஆண்டவர் 25ஆம் தேதி தான், இல்ல ஏப்ரல் எத்தனாம், இப்ப கூட நாங்க காலி நம்பர் சொல்றப்ப கூட அவர் வந்து அரௌண்ட் பாஸ்கா அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அந்த தேதியை ரொம்ப அறுதியிட்டு இன்னும் யாருனாலையும் சொல்ல முடியல. இப்ப நம்ம ஒரு கேத்தலிக் ஒரு பைபிள் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க மாத்திரம் தான் அந்த காரணத்தை கொண்டு டிசம்பர் 25 அவங்க சொல்றாங்க. பட் இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, அதே காரணம், அதே ஆசாரிய முறைமைகள், அதே சகரியாவுக்கு தேவதூதன் அறிவிச்சது, எலிசபெத் கர்ப்பமானது, அதற்கு 6 மாசம் கழிச்சு மரியாளுக்கு சொல்லப்பட்டதை வச்சு அவங்க வந்து அக்டோபர் மாசம் சொல்றாங்க. அப்போ அந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரிசை கிரமத்துல அந்த கேலண்டர்ல ஒரு சிறு குழப்பம் இருக்குது. ஏன்னா இதை பத்தி அவங்களும் தான் சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல அந்த தேதி வந்து நமக்கு தெளிவா இல்லைங்கிறது உண்மை. ஆனா தேதி தெளிவா இல்லாட்டியும் ஆண்டவர் தெளிவா பிறந்தது தெளிவான உண்மை, சத்தியமான உண்மை, நீங்களும் நானும் வாழ்க்கையில் அனுபவிக்கிற உண்மை. அது போதும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டு ஆண்டு அதுக்கான BC5 கிமு 5வது வருஷம். ஏன்னா நீங்க போன வருஷம் போன வாரம் ஜூம் மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி சொன்னோம். ஏன்னா கிமு 4வது வருஷம் ஏரோது ராஜா இறந்துடுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி தானே ஆண்டவர் பிறந்திருக்கணும். ஏன்னா அவரு 2 வருஷத்துக்கு உட்பட்டவங்களை போன இதுல இதை பத்தி எல்லாம் தெளிவா பார்த்தோம். அப்போ BC 4-5 தான் அவர் பிறந்தாருங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் அவருடைய காலி நம்பரி கற்றல் பிரகாரம் உறுதியா நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா ஸ்டார் வந்தது அந்த வருஷம் தான். சோ அந்த ஆதாரங்கள் தான் அவருடைய கட்டுரைக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஏன்னா அந்த ஸ்டாருங்கிறது வந்து இதை நம்பி அது தனியா வந்த காரியம். பட் இது ரெண்டையும் மத்தேயு சொல்றது அதுவும் மேட்ச் ஆகி எல்லாத்தையும் ஒற்றுக்கா ஒரு புள்ளியில குவியறப்போ அந்த ஆதாரத்தை நம்ம இன்னும் உறுதியா எடுத்துக்கலாம். இவங்க சொல்றதுல ஒரே காரணங்களை சொல்லி இந்த தேதி 25ங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து செப்டம்பர்ன்றாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கனால இந்த ஆதாரத்தை நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்க. ஆனாலும் ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்கணுங்கிற வாழ்த்துதலோட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல எலிசபெத் அண்ட் சாமுடைய ஆமாமா. இப்போ அவங்க ரொம்ப லீட் எடுத்து ரொம்ப நல்லா பண்றாங்க. அது ஏஐல போட்டு ரொம்ப சிறப்பா அதை ரொம்ப அருமையா புதுமையா கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரிங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர், ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஜெயந்தி சிஸ்டர் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரீங்க. பரவாயில்ல. ஆமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லைக் நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க, இந்த மித்ரா ஏடியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங். அது வந்து இட்ஸ் சம்திங் நியூ ஃபார் மீ. அண்ட் இப்போவுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த எவிடன்ஸ் வந்து இன்னும் நமக்கு கரெக்டா கிடைக்கல அப்படின்றது வந்து எப்படி எதை வச்சு சொல்றேன்னா, இந்த லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 7th தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து தே ஸ்டார்ட் ஆஃப்டர் 16th அப்புறத்துல இருந்து ஜனவரி 7th வரைக்கும் தே ஹாவ் அ செலிப்ரேஷன் லைக் இந்த பாஸ்கா ஃபெஸ்டிவல் மாதிரி இது பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜனவரி 7th அன்னைக்கு லெபனான்ல, எரிட்ரியால, அப்புறம் எத்தியோப்பியாலலாம் தே செலிப்ரேட் தி கிறிஸ்மஸ் ஒன்லி ஆன் Jan 7th. இன்னுமே அந்த பழக்கத்துல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. அது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கொண்டாடுவாங்க. எப்பிஃபேனின்னு ஒரு அது அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. கரெக்ட். டிசம்பரே விட்டுட்டு அந்த ஜனவரியில. ஆமா.
எபிஃபேனி அப்படின்வாங்க. அது கூட நாங்க எடுத்து வச்சிருந்தோம். சரி டைம் ஓடிட்டு இருக்குதே, அதனால இந்த காரியங்களை நோ வந்து ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இது நான் அங்க இருந்ததுனால ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஆட் ஆன் திஸ் தான். okay. உங்களுக்கு தெரியும் ஐ தாட் ஐ வில் ஆட் ஆன் இல்ல அப்படின்றதுக்காக இல்ல சொன்னேன். பரவாயில்ல, இது பதிவாயிருக்கல, அது மக்களுக்கு ஆமா. போய் இட் வாஸ் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். ஆக்சுவலா நானும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறேன் நான். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி பை ஜான்ல இருந்து we may increase the numbers of this group அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா நான். ப்ரே பண்ணுங்க, Sure. கடவுள் அறிவிக்கட்டும். நல்லா ப்ரே பண்ணிக்க நிகழ்ச்சிக்காக, இந்த டீமுக்காக, எலிசபெத்துக்காக, சாமிக்காக, எனக்காக, எங்களுடைய இந்த டீமுக்காக I'm ஜெபம் also making use of Sam in between for my personal thing. I should thank சூப்பர். emergency guys. Thank you Sam for so much help. அது ஒன்று. And thank you so much. And I wish you all Merry Christmas and Happy New Year. Let's all meet in New Year. Thank you, brother. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. க்ளோரி, அண்ணா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் க்ளோரி. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்கம்மா. ஆமாண்ணா ஆமாண்ணா. தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் இன்னைக்கு புதுசு, நிறைய விஷயம் இல்லை, கேட்ட எல்லாமே புதுசா தான் இருந்தது. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. அப்புறம் சந்தேகம் வரும்போது கரெக்டா நீங்களே இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி அதை அப்படியே சால்வ் பண்ணிக்கிறீங்க. சோ இன்னைக்கு எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க அப்படியே தென்னந்தேர் அங்கேயே நீங்க கிளியர் பண்ணிட்டனால டவுட்ஸ் இல்ல. எனக்கு கேட்க கேட்க சிரிப்பா இருந்தது. ஒரு சந்தேகம் வரும், கரெக்டா நீங்க அடுத்த நிமிஷமே இந்த சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அப்படின்னு அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டீங்க. பிரைஸ் காட். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆடும் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சாம் அண்ட் எலிசபெத் அக்கா சூப்பர், குட் ஜாப் டன். நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா. ரெண்டு பேருடைய கடின உழைப்பு தான் எனக்கு அப்படியே சமயத்துல உண்மையா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நேற்று சாம் ஆட் செஞ்சு முடிக்கிறப்போ நைட் 2 மணி அதை அனுப்புறப்போ அதை பார்த்துட்டு மனசு நெகிழ்ந்து போச்சு. இவ்வளோ கடுமையா பாடுபடுறதுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் நிச்சயமா சாம் கண்டிப்பா எலிசபெத்துக்கும் கொடுக்கணும். ஆமா அண்ணா, கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ணா. கண்டிப்பா. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. பண்ணிக்கங்க. தேங்க்யூ. எலிசபெத், ப்ரே பண்ணி முடிப்போமா? பண்ணலாம்ண்ணா. நீங்க எதுவும் சொல்றேன்னாலும் சொல்லுங்கக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் ஒன்னும் சொல்லவே இல்லையா? அதான் பார்த்தேன். எங்களுடைய கருத்து நேத்துல இருந்தே நிறைய சர்ப்ரைஸ் தான். எனக்கு அந்த கவிதையே வந்து நிக்கோலஸோட அந்த அந்த மூர் அவரோட கவிதை, அதுவே வந்து எனக்கு புதுசு தான். இது எல்லாமே டோட்டலி புதுசு. அதை உள்வாங்கி அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அதுவே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எல்லாமே. அது நிறைய விஷயங்கள் அண்ணா. உங்களோட நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் எல்லா இதையும் ரிசர்ச்சையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ இது பண்ணி எங்களுக்கு எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பெருசாக எந்த ஆராய்ச்சியும் பண்ணலை. அட்லீஸ்ட் ஆராய்ச்சி பண்ணவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்கு தான் மைக்கேன். சாம் அக்கா, ஆனா நல்லா இருந்ததுண்ணா. எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னா, இந்த செயின்ட் நிக்கோலஸ்ன்ற அந்த ஃபாதர் அவர் வந்து எவ்வளவு கர்த்தருக்காக வந்து வைராக்கியமா இருந்து இந்த கஷ்டம், அந்த உபத்திரவம், இந்த டைக்லேஷன் காலத்துல வந்து உபத்திரவப்பட்டு அந்த டைம்ல அவ்வளவு கஷ்டத்துலயும் அவர் என்னதான் செல்வந்தனா வந்து பிறந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் அதை கொஞ்சம் கூட தலையில எடுத்துக்காம தாழ்மையா இருந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு, அதுவும் அந்த உதவி செய்யற மெத்தடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்து யாருக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா, எனக்கு இதுல என்னன்னா வந்து இப்ப நம்ம இந்த செயின்ட் நிக்கோலஸ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்த கேரக்டரா மாத்திட்டோம். சின்ன பிள்ளைங்க அதுல இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நான் என்னோட பர்சனலா ஃபீல் பண்ண விஷயம் சொல்றேன். இது பாஸ்டர்ஸே வந்து இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமோ அப்படின்னு தோணுது. அதுவும் இந்த மெயினா இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து என்ன பண்றாங்க, இவர் எப்படி கொடுத்தது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்ட் டைம் வந்து அவங்க அப்பாவா பார்த்து கண்டுபிடிச்சு நான் சாகிற வரைக்கும் இதை வெளியே சொல்லாதேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த டைம்ல, இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல சர்ச்சஸ்ல என்ன பண்றாங்க, ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு நான் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறேன் அப்படின்னு பொலிட்டீஷியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் கெயினுக்கு இங்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தா அது
எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து புரியுது குடுக்குற புரியுது உங்களுக்கு புரியுது. குடுக்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்குற இடத்துல இருந்து பண்றவங்களுக்கும் அவ்வளவு பெரிய மீடியா இல்ல கேமரா யூடியூப்ல அது வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா இந்த கண்டிப்பா. இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த செயின்ட் நிக்கோலஸ் கிட்ட இருந்து பாஸ்டர்ஸா கத்துக்கணும் அப்படின்னு தான் எனக்கு இப்ப தோணுது. அமேன். நிஜமா இது ஃபீல் பண்ண விஷயம். இந்த டைம் வந்து உண்மைதான். ஒண்ணு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ மெயினா இதுக்குன்னு யூஸ் பண்றாங்கண்ணா. அதுதான் ம். ஸ்டேஜ்ல வச்சுட்டு அவங்கள பத்தி இவங்க பெருமையா பேசுறது, இவங்க கை வழியா அந்த மக்களுக்கு எனக்கு என்னன்னா, ஜீசஸ் வந்து நம்மள இந்த லெவல்ல கூடவா வச்சு இல்ல, அதுவும் சர்ச் மெம்பர்ஸுக்கு கொடுக்குறாங்க. கடவுள் நமக்கு கொடுப்பாருன்ற ஒரு இதுல இல்லாம வாங்குற இடத்துல தான்டா நீங்க இன்னும் இருக்கீங்கன்ற மாதிரி அதை எப்படி சொல்றது, அந்த அதே மாதிரி கொண்டு போறாங்களே. இது பாஸ்டர்ஸ் இதெல்லாம் உட்காந்து சிந்திப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிட்டு இருந்தது. இது இப்ப செயின்ட் நிக்கோலஸோட கேரக்டர் நீங்க இது ஒரு இதா சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆச்சு. ஓ சரிப்பா. அது நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஊழியக்காரங்களே அவர்கிட்ட இருந்து இதை கத்துக்கணும். இந்த ஒரு கேரக்டர் மெயினா கத்துக்கணும் ஆமா அப்படின்றது. செய்கிற உதவி வெளியே, ஏன்னா வசனமே இருக்குல்லண்ணா, ஆமாப்பா. வலது கை வலது பிடிக்கும் கை வலது செய்யறதே கை. இடது கை தெரியாம. அது ஆமா, உண்மை. இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப இதானது, பாதிச்ச ஒரு விஷயம் இது. அந்த இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த இது கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இந்த டைம் ரீசெண்டா சில இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நானும் அக்காவுமே பேசிக்கிட்டோம். இந்த இது ம். கரெக்டா இது இந்த விஷயத்துல செயின்ட் நிக்கோலஸோட இந்த கேரக்டர் வந்து அதுல கனெக்ட் ஆனது ரொம்ப ம். சந்தோஷமா இருந்ததுண்ணா. அப்புறம் அந்த மத்த இது எல்லாமே நீங்க சொன்ன அந்த டேட் என்னவா இருந்தாலும் ஓகே. ஆனா பிறந்தது உண்மை, அதை நம்ம நினைவு கூற விதமா பாஸ்கா பண்டிகை அப்ப எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களோ, நம்மளும் ஒருத்தவங்க வந்தாங்க, இதுக்காக தான் வாழ்ந்தாங்க, இந்த நோக்கம் இதான் அப்படின்றத சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எல்லாம் சொல்லணுன்றது சொன்னீங்க. அதுதான் மெயின். அது நல்லா இருந்தது, நான் அது பிடிச்சது. சூப்பர் சார். பரவாயில்ல. தேங்க்யூ. தேங்க் காட். தேங்க்ஸுங்கண்ணா. சரி பின்ன யாராவது அருமையான பாயிண்ட் சாம். நல்ல ரொம்ப ரிலவெண்டான பாயிண்ட். ஏன்னா அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நன்மை செஞ்சாருன்றது வந்து அது ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இல்ல எங்க ஆபீஸ்லயுமே இதெல்லாம் இந்த கிறிஸ்மாம் கிறிஸ்டேல்ட் எல்லாம் அது விளையாடும். அவங்க சொல்லும் போது ஞாபகம் வந்தது, விளையாடுவாங்க. ஆனா நம்ம அந்த ஒரு சின்ன அந்த ஒரு டீம்லன்னு இருக்கும்போது அப்படி நம்ம எல்லாம் விளையாட மாட்டோம். அவங்கள்ட்ட அப்படி பண்ண முடியாது. ஆனா நம்ம அவங்க சொல்ற சில டீசென்டான டாஸ்க் பண்ணிட்டு வாய்ப்பு இருந்தா இல்ல நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளா இருந்தா அவங்க கிட்ட சொல்லலாம், இதோட நோக்கம் இதான், இந்த டைம்ல கிறிஸ்மஸ் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காஸ்பல் கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லலாம்ன்ற அதை பண்ணிக்கலாம். அது ஒண்ணு ஞாபகம் வந்ததுண்ணா. They சரி. cannot add dare and all. ஆக்சுவலா டேரிங் எல்லாம் கொடுக்க கூடாது. இது வந்து இட்ஸ் கிறிஸ்துமா கிறிஸ்டைல் வந்து இட் இஸ் ஷேரிங் ஆஃப் லவ் தான். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம கொண்டு போகணும். அது நம்ம அழகா சொல்லலாம். கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியாம தான் அவங்க எல்லாம் விளையாடுறாங்க. அதனால we ஆமா can ஆமா always tell them. கரெக்ட். சரி, யாராவது ஒருத்தர் ஜாம் பண்ணுங்கப்பா. ஜாம் பண்ணி முடிப்போம். சாம் கௌரி ஜாம் பண்றீங்களா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா. அன்றே உம்முடைய பிறப்பின் காலத்தை பற்றியும் சுவாமி, அதற்கு பின்னால் இருந்த அநேக விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி அன்றே ஏசப்பா. இந்த உலகத்துல எந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் சுவாமி, உண்மை குறித்ததான வேதத்தை குறித்ததான தியானம் எங்களுக்கு இன்பமாய் இருப்பதாக சுவாமி. அது எப்பொழுதும் எங்களுக்கு இன்பமாய் இருக்கட்டும். அது எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் சுவாமி. பிறருக்கு அது பிரயோஜனமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. அன்றே அண்ணன் எடுக்கிற எல்லா எஃபர்ட்ஸ்க்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அன்றே இது இன்னும் அநேகருக்கு ரீச் ஆகிறதுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. இன்னும் நிறைய ஹிடன் ரிசோர்சஸ் எல்லாம் அண்ணன் கண்ணில் படுறதுக்கும் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளவும் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்களும் அதே போல அந்த ஆர்வத்தை எங்களுக்கும் நீங்க கொடுங்க சுவாமி. சாம்காக எலிசபெத்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே அவங்களோட ரெகுலர் ஒர்க்ல இருந்து சுவாமி உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி செய்யற இந்த பிள்ளைகளை இயேசு என்ற நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகளை பெருக செய்வீராக. அவங்களுக்கு நிறைய டைமை நீங்க கொடுங்க சுவாமி. இன்னும் ஆர்வத்தை கொடுங்க. குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி.
அன்றே எங்க ப்ரேயர்ல இருக்க எல்லாத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நாங்களும் ஒரு ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண, ஃப்ரெண்ட்ஸை இந்த ப்ரேயருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, இந்த ஷேரிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. அநேக இடத்திலிருந்து நாங்க இதற்காக ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே நீங்க இதை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அண்ணன் சொன்னது போல இந்த கிறிஸ்மஸ் காலத்துல நாங்க இந்த கிறிஸ்மஸை ஒருத்தரும் பர்சனலா நாங்க இந்த கிறிஸ்மஸை நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம், இந்த கிறிஸ்மஸை நாங்க எப்படி அனுசரிக்க போகிறோம்னு ஒருத்தரும் யோசிச்சு நாங்க அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. தேவைகள் இந்த காலத்துல அநேகம் இருக்கும், கொடுக்கணுங்கிற டிசைர்ஸ் அநேகம் இருக்கும் எல்லாருக்கும் சுவாமி. அதற்கான ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் நீங்க ஒருத்தருக்கும் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க யாருக்கு உதவணுங்கிற வித எங்களுக்கு நீங்க கண்கள்ல காட்டுங்க, என்ன செய்யணுங்கிறத நீங்க காட்டுங்க சுவாமி. பிறரை கொடுத்து அதிகம் நாங்க யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஆல். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நம்ம புது வருஷத்துல மறுபடியும் சந்திப்போம். காட் bless you.